வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் வரலாறுலேருந்து பாடம் 4 தான் பார்க்க போகிறோம், மக்களின் புரட்சி. நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டோட பாடம் 7 பார்த்துருப்போம். வரலாறுலேருந்து பாடம் 7 பார்த்துருப்போம். இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டும் பார்த்துருப்போம். ஸோ பார்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்ஸ் தூதுக்குழு, வெள்ளையனே வெளியேறு இயக்கம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ப்ளஸ் இந்திய தேசிய இராணுவம் அவர் எப்படி அதை வழிநடத்தினார் அப்படிங்கிற மாதிரியும், பார்ட் 2ல் ராயல் இந்திய கடற்படையோட கழகத்தையும் ராஜாஜியோட முன்மொழிவும் வேவல் அரச பிரதிநிதியாக இருந்த அந்த டைமில் அரச பிரதிநிதியாக இருந்த வேவல் கொண்டு வந்த திட்டத்தை பற்றியும், அமைச்சரவை இறுதியாக அந்த பாடத்தோட இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சரவை தூதுக்குழு மற்றும் மவுண்ட் பேட்டன் திட்டத்தை பற்றி பார்த்துருப்போம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தாச்சு. கிரிப்ஸ் தூதுக்குழுவில் வந்து அவங்க வந்து லின்லித்கோ பிரபு வந்து நம்மளை இந்தியாவை கேட்காமையே காங்கிரஸை கேட்காமையே பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் உலகப் போரில் இழுத்து விட்ருப்பார். அதனால் வந்து காங்கிரஸ் அமைச்சரவைகளெல்லாம் வந்து பதவிகளை இருப்பாங்க, ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. ஸோ அது சமாதானப்படுத்தி இந்தியாவை வந்து போருக்குள்ளே எப்படியாவது இணைக்கணும், அப்போ தான் வந்து அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து அனுப்பியிருப்பார். அப்போ பிரிட்டனோட பிரதமராக இருந்த வின்சென்ட் சர்ச்சில் வந்து அதை அனுப்பியிருப்பார். ஸோ கிரிப்ஸ் வந்திருந்தாலும் அவங்க கொடுத்த அந்த என்ன சொல்கிறது, அவங்களோட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி, அந்த அறிக்கைகள் எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே இருந்திருக்காது. முன்னை விட எதுவும் சிறப்பாகவும் இதில் இருந்திருக்காது. அதனால் நம்ம அதை ஏற்றுட்டு இருந்திருக்க மாட்டோம். அதனால் கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் வேலைக்கு ஆயிருக்காது. ப்ளஸ் அதோடு சேர்ந்து நமக்கு அந்த தூதுக்குழுவை படித்து பார்க்குறதுக்கு உண்டான டைமும் இருந்திருக்காது. அதுக்கு நம்ம வந்து அந்த டைமில் வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கமெல்லாம் கொடுத்துருப்போம். அப்போ ஸ்டார்ட் பண்ண அந்த இயர் 1942. 1942 தான் வந்து பிரிட்டன் வந்து போரில் வந்து ரொம்ப பின்னடைவில் இருப்பாங்க. அதனால தான் வந்து கிரிப்ஸ் தூதுக்குழுவே உள்ளே வந்திருக்கும். பட் அந்த டைமில் தான் நமக்கு வெள்ளையனே வெளியேறு இயக்கமெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுற டைம். அதனால் அதை வந்து கன்சிடர் பண்ணுற அளவுக்கும் அது பெருசாக இருந்திருக்காது. அதே மாதிரி ஆகஸ்ட் நன்கொடையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. லின்லித்கோ வந்து 1 இயர் கழித்து கொடுத்துருப்பாங்க ஆகஸ்ட் நன்கொடையெல்லாம். அப்போ வந்து நமக்கு வந்து அதுவுமே வந்து செட் ஆகிருக்காது. நம்ம வந்து அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை வந்து தொடங்குற அந்த அபிப்பிராயத்தில் இருந்திருப்போம். அதனால் 1939 நம்மளை கேட்காமே லின்லித்கோ பிரபு வந்து நம்ம இந்தியா கலந்துக்கும் அப்படின்னு சொன்னதுனால ஆகஸ்ட் நன்கொடையெல்லாம் வந்து 1 இயர் கழித்து தான் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம பெருசாக ஏற்றுக்க மாட்டோம். நமக்கு வந்து முழு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற அந்த ஐடியாவில் போயிருப்போம். ஸோ அதை பற்றியெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேராக ஜப்பானுக்கே போய் இந்தியா மேலே ஏதாவது படையெடுக்கிற ஐடியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அவர் வந்து இந்திய தேசிய இராணுவம் அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா இந்திய தேசிய இராணுவத்தை அங்கேருந்து வழிநடத்த ஆரம்பிச்சிருப்பார். அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ராயல் இந்திய கடற்படையோட கழகம் தொடங்கும். இந்திய தேசிய இராணுவம் முடிஞ்சிடும். பெருசாக இராணுவ அளவில் உதவி செய்யலினாலும் மக்களிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய இராணுவம் மதிப்பு பெற்றிருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு 3 பேரை வந்து விசாரணைக்கு உட்படுத்தியிருப்பாங்க. அதன் விளைவாக தான் வந்து ராயல் இந்திய கடற்படையோட கழகமும் தொடங்கியிருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் நம்ம வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கிறத தொடங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆகஸ்ட் 9ஆம் தேதி எல்லாரையும் பிடிச்சி காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரையும் பார்த்தீங்க அப்படின்னா பெருமளவு எல்லாருமே உள்ளே பிடிச்சி போட்டிருப்பாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை நடத்தக்கூடாதுங்கிறதுனால அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜி வந்து முஸ்லீம் லீக்குக்கு ஒரு முன்வழிவு கொடுத்துருப்பாரு. அது காந்தியடிகள் வெளியே வந்து அதை பேசியிருப்பார். இருந்தாலும் வந்து முஸ்லீம் லீக்குக்கு வந்து அதை ஒத்து வந்த மாதிரி இருந்திருக்காது. அதை தொடர்ந்து வந்து வேவல் திட்டம் கொடுத்துருப்பார். வேவல் பிரபு வந்து அரச பிரதிநிதியாக இருந்திருப்பார். அவர் வந்து வேவல் திட்டத்தை பற்றி பேசியிருப்பார் முஸ்லீம் லீக் அதெல்லாம் வச்சு. அப்பையும் ஒன்றும் வேலைக்காக இருக்காது. நமக்கு இறுதியாக நமக்கு வந்து இந்திய தேசியத்தோட இயக்கத்தோட இறுதி கட்டத்தில் தான் அமைச்சரவை தூதுக்குழு ஒன்று வரும். அவங்க கொடுக்குற அந்த அரசியல் சாசனம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து ஒத்து வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இறுதியாக நமக்கு மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படிங்கிறதன் மூலிமா வந்து இந்தியாவை பிரித்து விடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருப்பாங்க. இதுதான் நம்ம இந்திய தேசிய இயக்கத்தோட இறுதி கட்டத்தில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். இப்போ பார்த்தீங்க இந்த பாடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்டோட வரலாறுலேருந்து பாடம் 4 மக்களின் புரட்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தில் என்ன தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ்நாட்டில் பாளையக்காரர்கள் யார் அப்படின்னா நமக்கு வந்து பாளையக்காரர்கள் எப்படி முதல்ல வந்தாங்க, பாளையங்கள் எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டது, ஸோ யார் இந்த பாளையக்காரர் முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினது, அது தமிழ்நாட்டில் யார் அறிமுகப்படுத்தினது,
ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடைபெற்ற புரட்சிகளை பூலித்தேவர் மற்றும் கட்டபொம்மனோட பங்கு, அடுத்ததாக தென்னிந்திய புரட்சி, வேலூர் புரட்சிக்கான காரணம் மற்றும் விளைவுகள், இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா 1857 ஆண்டு புரட்சிக்கான காரணங்கள், அதுதான் பெருங்கிளர்ச்சின்னு சொல்லுவோம். 1806 வேலூர் கழகம் நடந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெருங்கிளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது 1857 நடந்தது. அதுக்கப்புறமா அதுக்களவு இணையான ஒரு இது நடந்தது, மக்கள் புரட்சி நடந்தது அப்படின்னா 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்காக எல்லா காங்கிரஸ் தலைவர்களும் உள்ளே போனதுனால அதை எதிர்த்து ஆகஸ்ட் 9 எல்லாருமே வந்து மக்கள் எல்லாருமே கலவரத்தில் இறங்கியிருப்பாங்க. அதுதான் அந்த அளவுக்கு பெரிய கலவரமாக பார்க்கப்படுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம பாடத்தோட அறிமுகத்தில் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 1857 அப்புறமா நமக்கு என்ன நடந்தது, கிழக்கிந்திய ஆட்சி போய் நேரடியாக பிரிட்டன் வந்து ஆட்சி பண்ண ஆரம்பித்தாங்க. விக்டோரியா பேரறிக்கை பற்றி நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஸோ அதன் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆங்கிலேயர்கள் டைரெக்டாக நம்மளை வந்து ஆட்சி பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனி தான் பட்டய சட்டத்தை வாங்கிட்டு வந்து நம்மளை ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்ததாக 1857 பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டு அதன் மூலிமா டைரெக்டாக வந்து பிரிட்டன் வந்து நம்மளை விக்டோரியா பேரரசோட அறிக்கை மூலிமா தான் நமக்கு பிரிட்டன் டைரெக்டாக ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதனால் என்ன நடந்தது அப்படின்னா ஆங்கிலேயர்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் நம்ம நாட்டில் இருந்த நிலக்கிழார்களுக்கும் தலைவர்களுக்கும் அதிகார இழப்பு அப்படிங்கிற ஒன்று உருவாச்சு. ஸோ அவங்க அந்த நிலப்பகுதிகளை ஆண்டுட்ருப்பாங்க சிற்றரசுகள். ஸோ நம்ம பாளையக்காரர்கள் என்னென்னு சொல்லுவோம், சிறிய பகுதிகள் ஆட்சி செய்யக்கூடியவங்க. அந்த பகுதிக்கு உண்டான நல்லது கெட்டது தப்பு ஏதாவது நடந்தால் அதுக்கு உண்டான தண்டனை கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாளையக்காரர்கள் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த அதிகார இழப்பெல்லாம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் இவங்களால தான் இந்த 1857 பின்னாடி ஆங்கிலேயரை டைரெக்டாக ஆட்சி பண்ண அந்த காரணத்தினால நமக்கு நடந்திருக்கும். ஸோ பல தலைவர்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த பூலித்தேவர் ஆகட்டும், அவரை தொடர்ந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார், இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்கள் இடத்துலேருந்து வருடாந்திர கப்பம் வசூலிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால தான் பிரச்சனையே வரும். ஆங்கிலேயர்கள் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ஆங்கிலேயர்களை எதிர்த்த பாளையக்காரர் நம்ம யாரை பார்ப்போம் அப்படின்னா பூலித்தேவரை தான் பார்ப்போம். ஸோ பூலித்தேவர் அவர்கள் தான் அந்த பாளையக்காரர் தான் வந்து நமக்கு ஆங்கிலேயருக்கு முதல்ல எதிர்த்து நிற்கிற ஒரு ஆள். அவரை தொடர்ந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா வீரபாண்டியன் கட்டபொம்மன் வந்திருப்பார், ஊமத்துறை, மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, வேலு நாச்சியார், இவங்க எல்லாருமே வந்து பாளையக்காரர்கள். அந்தந்த பகுதிக்காக ஒரு பாளையக்காரராக இருந்திருப்பாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்க்கும்போது பாஞ்சாலங்குறிச்சி வருவாங்க. ஸோ மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார்லாம் பார்க்கும்போது சிவகங்கைக்கு வருவாங்க. தீரன் சின்னமலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு நாட்டு பாளையக்காரன்னு சொல்லுவோம், ஓடாநிலை. நமக்கு தீரன் சின்னமலையை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு காலகட்டம் அவங்களோட இறப்புக்கு அப்புறம் அடுத்தடுத்தது ஒவ்வொருத்தராக ஆங்கிலேயர்கள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு பாளையக்காரர்களோட எதிர்ப்பாக இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பாளையங்கள் எப்படி தோற்றம் அடைஞ்சது அப்படின்னா விஜயநகர ஆட்சியாளர்களால் தான் வந்து பாளையக்காரர் முறை அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. மதுரை நாயக்கராக இருக்கக்கூடிய விஸ்வநாதர் பார்த்தீங்க அப்படின்னா 1529 பாளையக்கார முறையை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியிருப்பார். ஸோ இது வந்து இந்தியாவில் எப்போ வந்திருக்கோ அப்படின்னா வாராங்கல் பகுதி ஆட்சி செஞ்ச பிரதாபருத்ரன், காக்கத்திய அரசராக இருக்கக்கூடிய பிரதாபருத்ரன் காலத்தில் தான் இந்தியாவில் வந்து நமக்கு பாளையக்காரர் முறை தோன்றியிருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த பாடத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாடத்துலேயே பார்த்துருப்போம். 10th ஸ்டாண்டர்டில் என்னென்ன பாடத்தில் பார்த்தோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதை விட வந்து இன்னும் நமக்கு விவரமாக அந்த 10th ஸ்டாண்டர்ட்லேயும் 11th ஸ்டாண்டர்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க. நான் என்னென்ன பாடம் அப்படிங்கிறது எந்தெந்த பாடத்தில் இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத லிங்க்கில் கொடுக்குறேன். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக புரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அங்கங்கே லைட்டாக தான் 8th ஸ்டாண்டர்ட் இல்லையா, அதனால் லைட்டாக தான் டச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இருக்கும், இதுலேயும் விஷயங்கள் இருக்கும். பட் இதை விட விவரமாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நமக்கு 10th 11th கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைச்சர் மதுரை நாயக்கர் விஸ்வநாதர் இருக்கார் இல்லையா, அவர் அமைச்சரோடு சேர்ந்து தான் இந்த பாளையக்காரர் முறையை வந்து நமக்கு
தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாடை வந்து 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். நமக்கு பாளையங்கள் அப்படிங்கும்போது மொத்தம் எத்தனை பாளையங்கள் அப்படின்னா 72 பாளையங்கள், 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் நாடு வந்து. இதில் வந்து இந்த 1529ன்னு கொடுத்துருக்காங்க. பாளையக்காரர் முறையை தோற்றுவித்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 1529ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவே நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1530 என்னமோ கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு கொஷினில் ஆன்சர் 1529 to 30 காலகட்டம்னு கொடுத்தா இதை டிக் பண்ணிக்கலாம். இல்லை இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்தா நாம் வந்து இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுக்கும்போது இன்னும் 30 இருக்கும், இல்லை 29 இருக்கும். அந்த மாதிரி பார்த்து நம்ம ஆன்சர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8th தான் 1529ன்னு கொடுத்துருக்காங்க. அதுவே 10th பார்க்கும்போது 1530ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம் பீரியடில் இது நடந்ததுனால அப்படி ரெண்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு இந்த புரிதலோடு படித்தா தான் நமக்கு இந்த இடத்துல வந்து ரெண்டாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே பார்த்துட்டு மறுபடியும் அந்த பாடத்தை பார்க்கும்போது அங்கே 1530னே புக் சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாளையங்கள், அதாவது 10th ஸ்டாண்டர்டில் லெசன் 6ல் தான் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த பாடத்தில் தான் நமக்கு பாளையங்கள் பற்றியும், பாளையக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றியும், பாளையக்காரர்களோட புரட்சி என்ன நடந்தது அப்படிங்கிறதையும், பூலித்தேவர்லேருந்து தீரன் சின்னமலை வரைக்கும், இறுதியாக வந்து வேலூர் புரட்சி 1806ல் நடந்தது இல்லையா. ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொடுத்துருப்பாங்க. லெசன் 6ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு அதே மாதிரி பாளையக்காரர் முறை இந்தியாவில் வந்து காகதிய அரசர் பிரதாபருத்ரன் காலத்தில் தோன்றது வரைக்கும், தமிழகத்தில் 1529ஆம் ஆண்டு மதுரை விஸ்வநாதன் நாயக்கரால் அறிமுகம் பண்ணது, அது எல்லாமே அதுக்கு உதவி செஞ்சது அரியநாதர், அவர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அங்கே தான் கொடுத்துருப்பாங்க, விவரமாக கொடுத்துருப்பாங்க. இதில் ஒன்று ரெண்டு இதில் கொடுத்துருப்பாங்க. இதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை பார்க்குறோம். ஏன்னா எங்கேருந்து எப்போ கேட்பாங்கன்னு தெரியாது, நமக்கு தெரியாது. எப்படி வேணால் கேட்பாங்க அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இதில் 1857க்கான புரட்சி பற்றி பார்த்தோம் இல்லையா. இதில் இந்த பாடத்தில் கொடுப்பாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி, இது 1857 ஆண்டு புரட்சி. இதை வந்து ரொம்ப விவரமாக நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் பார்க்கலாம். அது ரொம்ப விவரமாக அந்த பெருங்கிளர்ச்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாடம் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டோட லெசன் 18ல் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் தான் நமக்கு 1792க்கான கர்நாடகா உடன்படிக்கை. ஸோ இந்த லெசனில் நம்ம கர்நாடகா உடன்படிக்கைன்னு ஒன்று பார்ப்போம். ஸோ அதோட விவரமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பாடத்தில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து 4 மைசூர் போர் நடந்திருக்கும். அந்த மைசூர் போரில் எப்போ நடந்தது, என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த பாடத்தில் தான் தெரியும். ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள். அதில் வந்து மைசூர் சுல்தான்களோட எதிர்ப்பு இருக்கும். ஆங்கிலேயர்களுக்கும் மைசூர் அரசருக்கு திப்பு சுல்தான் இருக்கார் இல்லையா, அவருக்கும் சேர்ந்து ஒரு 4 போர் நடந்திருக்கும். ஹைதர் அலி 2 போர் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா திப்பு வந்து 2 போர் நடத்தியிருப்பார். அதில் 1792ல் அதாவது 1792ல் கர்நாடகா உடன்படிக்கை, ஸ்ரீரங்கப்பட்டண உடன்படிக்கைன்னு சொல்லுவோம். பிரபலமாக சொல்லும் போது அது கர்நாடகா உடன்படிக்கைன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதன் மூலியமாக தான் வந்து கப்பங்கட்டுற உரிமை அப்படிங்கிறது ஆங்கிலேயர்கள்கிட்ட போகும். பாளையக்காரர்கள் ஏன் வந்து கப்பம் கட்டுறாங்க அப்படிங்கிறது இந்த போர் மூலிமா தான் நடக்கும். அதுக்காக தான் நம்ம இதை சொல்கிறோம், நாம் இதை பார்க்குறோம். 1792 கர்நாடக உடன்படிக்கையை நாம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, எப்படி வந்து பாளையக்காரர்கள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு கப்பங்கட்டுற ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா, இங்கே திப்பு வந்து அவர் தோல்வி அடைஞ்சிருப்பார் கடைசியாக. ஸோ அதனால் வந்து அந்த தோல்வியோட உடன்படிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களெல்லாம் நடந்திருக்கும். நம்ம நிலப்பகுதி திப்புவோட பாதி நிலப்பகுதியை வந்து அவங்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்குற மாதிரி அது ஒரு உடன்படிக்கையாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நான் உள்ளே கொண்டு வந்தேன் ஃபுல்லாக அப்படின்னா இது 8th ஸ்டாண்டர்ட் மாதிரியே இருக்காது, ரொம்ப லென்த்தாக போயிடும் வீடியோ. அதுக்காக தான் வந்து இந்த லெசனில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆல்ரெடி வந்து அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் விவரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த லெசனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதே மாதிரி 1857க்கான பெருங்கலகம் அப்படிங்கிறது 11th ஸ்டாண்டர்டில் மட்டும் இருக்காது, 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 7லேயும் பார்த்தீங்க அப்படின்னா காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றத்துலேயும் இருக்கும். ஸோ இது என்னென்ன பாடம் இருக்குது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து பாடத்தை பார்க்கலாம்.
ஸோ ஒவ்வொரு பாளையத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக நாட்டில் 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது இல்லையா, அதில் ஒவ்வொரு பாளையத்தையும் ஒவ்வொரு பாளையக்காரர் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. பாளையக்காரர் வந்து ஒரு பிரதேசத்தோட உரிமையாளராகவே இருப்பாங்க. அங்கே நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே அவங்க தான் வந்து டீல் பண்ணணும். அந்த மாதிரி பாளையக்காரர்கள் வந்து நாயக்கர்கள் தான் வந்து இவங்களை நியமிப்பாங்க. ஸோ நாயக்கர்களுக்கு தேவைப்படும் போது இராணுவ உதவிகளை இவங்க வழங்கிட்டு இருப்பாங்க. இராணுவ உதவிகள்லாம் ஒரு போர் வருது அப்படின்னா பாளையக்காரர்கள் போய் நாயக்கர்களுக்கு உதவி பண்ணுவாங்க. படைபலத்தெல்லாம் கொடுத்து உதவி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பகுதிகளை வரிகளை வசூல் பண்ணி 1/3 பங்கு பார்த்தீங்க அப்படின்னா நாயக்கர்களுக்கு கொடுக்கணும். மறுபடியும் 1/3 பங்கு பார்த்தீங்க அப்படின்னா இராணுவ செலவுக்கு கொடுக்கணும். மீதம் இருக்கிற பங்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா மீதம் இருக்கிற பங்கு தான் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர் அவங்க வந்து அந்த அவங்களோட சொந்த செலவுக்கு பயன்படுத்திக்க முடியும். ஸோ இதுதான் நமக்கு அறிமுகத்தில் கொடுத்துருக்காங்க. சரி, தென்னிந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தொடக்க கால புரட்சிகள் அப்படிங்கிறது எப்படி இருந்தது? பாளையக்காரர்கள் புரட்சி 17ஆவது நூற்றாண்டு 18ஆவது நூற்றாண்டில் பாளையக்காரர்கள் வந்து தமிழ்நாட்டிலோட அரசியலில் முக்கிய பங்காளர்களாக இருந்தாங்க. எப்போது? 1718 தான் பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டோட அரசியலில் முக்கிய பங்காளர்களாக இருந்தாங்க. பாளையங்கள் 2 வகையாக பிரிக்கப்பட்டது. கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கப்பட்டது. கிழக்கு பாளையத்தை யார் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஆட்சி பண்ணியிருப்பார். மேற்கு பாளையத்தை பார்த்தீங்க அப்படின்னா பூலித்தேவரோட கட்டுப்பாட்டில் இருந்திருக்கும். ஸோ கிழக்கு பாளையம் யார் ஆட்சி பண்ணாங்க, மேற்கு பாளையம் யார் ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு பொறுத்துக்களை கேட்குறதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ நமக்கு கிவின்னு ஒரு பழம் இருக்கும், ஞாபகம் இருக்கா? நம்ம அதை சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த கிவியை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கிவி ஃப்ரூட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். கிழக்க வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி பண்ணார்னு. ஸோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மேற்கு வந்து பூலித்தேவர் கட்டுப்பாட்டில் இருந்தது நமக்கு தெரியும். ஸோ இருவரும் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டுறதுக்கு மறுத்துட்டு வந்தாங்க. இதனால தான் பாளையக்காரர் கிளர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு வந்துச்சு. பாளையக்காரர்கள் கிளர்ச்சி கப்பங்கட்ட மறுக்கிறதுனால தான் வந்தது. ஸோ இது நமக்கு 1792 கர்நாடகா உடன்படிக்கை இங்கே இருக்குது பாருங்கள். 1792 கர்நாடகா உடன்படிக்கை மூலயமா தான் ஆங்கிலேயர்கள் வரி வசூலிக்கிற உரிமையை பெற்றாங்க. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா தான் நமக்கு வந்து இந்த மைசூர் போரை பார்த்தா தான் இது என்னென்ன நடந்தது, எதனால் வந்து பாளையக்காரர்கள் அங்கே போய் அவங்களுக்கு அதாவது வரி கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த உடன்படிக்கை தான் பார்த்தீங்க அப்படின்னா பாளையக்காரர்கள் மீது ஆங்கிலேய அதிகாரத்தை ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பித்த அந்த உடன்படிக்கை. இதுதான் பாளையக்காரர்களுக்கான புரட்சிக்கான காரணமாகவும் பார்க்கப்படுது. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பூலித்தேவர். ஸோ இவர் தான் வந்து அவங்களை எதிர்த்த முதல் ஆளும் கூட. இந்தியா ஃபுல்லாக ஜெயிச்சதுலேயும் இவர் தான் முதல்ல ஜெயிச்சிருப்பார். இந்தியா ஃபுல்லாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து முதல்ல ஜெயித்தவரும் இவர் தான், பூலித்தேவர் தான். ஸோ ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்ட தென்னிந்தியாவோட முதல் மன்னர் யார் அப்படின்னா நமக்கு பூலித்தேவர் தான். அவர் எங்கே இருந்தார் அப்படின்னா திருநெல்வேலிக்கு பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய நெற்கட்டும் சேவலோட பாளையக்காரர். ஸோ ஒவ்வொரு பாளையக்காரரும் எந்தெந்த பாளையத்துக்கு சொந்தமானவங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து பொறுத்துகளையோ இல்லை வேறு ஏதாவது இடத்துல கேட்கும்போது நமக்கு தெளிவாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கக்கூடிய நெற்கட்டும் சேவலோட பாளையக்காரர் தான். ஸோ இவர் வந்து மேற்கு பாளையக்காரர்னு சொல்லுவோம். ஆற்காடு நவாப் முகமது அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் பூலித்தேவர் வந்து கப்பம் கட்டுறதுக்கு மறுத்திருப்பார். ஸோ பூலித்தேவர் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில் ஆங்கிலேயர் மற்றும் நவாப் கூட்டுப்படைகளை தோற்கடிச்சிருப்பார். எங்கே தோற்கடிச்சார் அப்படின்னா திருநெல்வேலியில். பூலித்தேவர் வந்து திருநெல்வேலியில் தான் வந்து ஆங்கிலேயர்களையும் நவாப்போட கூட்டுப்படைகளையும் தோற்கடிச்சிருப்பார். இந்தியா முழுவதும் போர் நடந்தப்போ ஆங்கிலேயர்களை எதிர்த்து முதல்ல போரில் தோற்கடித்தவர் யார் அப்படின்னா இவர் தான். ஆங்கிலேயரை முதலாக போரில் தோற்கடித்தவர். இந்தியா ஃபுல்லாக எடுக்கும் போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பூலித்தேவர் தான். ஸோ அதுக்கப்புறமா இவர் வந்து பாளையக்காரர்களோட கூட்டமைப்பு உருவாக்கணும், இவங்களை எதிர்க்கணும் அப்படின்னா எல்லா பாளையக்காரர்களும் ஒன்றிணையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறதுக்காக முயற்சி பண்ணியிருப்பார்.
நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூசுப் கான் நீங்கள் ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மருதநாயகம். அது இந்த லெசனில் இருக்காது. ஸோ அது வந்து விவரமாக பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூசுப் கானோட இயற்பெயர் என்ன அப்படின்னா மருதநாயகம். ஸோ இவர் வந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாறியிருப்பார். இவருக்கும் நமக்கு வந்து நெற்கட்டும் சேவலோட பாளையக்காரராக இருக்கக்கூடிய பூலித்தேவருக்கும் என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, ஸோ ஆங்கிலேயர்களால் அவர் ஆங்கிலேய படைத்தளபதியாக இருந்திருப்பார். ஸோ அதன் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து தோற்கடிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டிருப்பார். அதாவது பூலித்தேவரை தோற்கடிக்கிறதுக்காக யூசுப் கான் வந்து அனுப்பப்பட்டிருப்பார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1759 யூசுப் கான் தலைமையிலான நவாப்போட படைகள் வந்து நெற்கட்டும் சேவல் பகுதியை தாக்கியிருப்பாங்க. ஆயிரத்தி 1759 யூசுப் கான் தலைமையிலான ஆற்காடு நவாப்போட படைகள் பார்த்தீங்க அப்படின்னா நெற்கட்டும் சேவலை தாக்கியிருப்பாங்க. அந்த நல்லூரில் பூலித்தேவர் வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பார். ஸோ இந்த தாக்கும் போது எந்த பகுதியில் பூலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டிருப்பார் அப்படின்னா அந்த நல்லூர். ஸோ அந்த நல்லூர் பகுதியில் தான் வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பார். ஸோ 1761 பார்த்தீங்க அப்படின்னா நவாப்போட படைகள் வந்து நெற்கட்டும் சேவல் பகுதியை கைப்பற்றியிருப்பாங்க. பூலித்தேவர் வந்து தலைமறைவாக இருப்பார். மீண்டுமா பார்த்தீங்க அப்படின்னா 1764 பூலித்தேவர் வந்து அவரோட பாளையமான நெற்கட்டும் சேவலை வந்து கைப்பற்றியிருப்பார். இதுக்கு இடையில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, யூசுப் கான் வந்து நவாப்பு கீழே வேலை செய்ய சொல்லி ஆங்கிலேயர்கள் சொல்லியிருப்பாங்க. பட் அவர் செஞ்சுருக்க மாட்டார். அவருக்கு நவாப்புக்கு வந்து வேலை செய்கிறதுல அவருக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் எதிர்த்திருப்பார். ரெண்டாவது வந்து அவர் மறைமுகமாக வந்து பாளையக்காரர் இடத்துல பேச்சுவார்த்தை பண்ணியிருப்பார். ஸோ துரோக குற்றம் சாட்டப்பட்டு அவரையும் வந்து கொண்டிருப்பாங்க, தூக்கிலிட்டிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மீண்டுமா வந்து பூலித்தேவர் 1764 நெற்கட்டும் சேவலை வந்து கைப்பற்றியிருப்பார். ஸோ இந்த விவரமெல்லாம் பார்த்தீங்க நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. 1764 அதனால தான் வந்து மீண்டுமா வந்து பூலித்தேவர் வந்து நெற்கட்டும் சேவலை கைப்பற்றினார். 1767 கேப்டன் கெம்பெல் இவங்க தலைமையிலான ஆங்கிலேயரால் மறுபடியும் வந்து பூலித்தேவர் வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பார். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 1759 யூசுப் கான் வந்திருப்பார். 1761 நெற்கட்டும் சேவல் பகுதியை பிடிச்சிருப்பாங்க. மீண்டுமா பார்த்தீங்க அவர் வந்து பிடிச்சதுக்கப்புறமா அவர் தலைமறைவாயிருப்பார். மீண்டுமா பார்த்தீங்க அப்படின்னா 1764 பூலித்தேவர் வந்து யூசுப் கான் இறந்ததுக்கப்புறமா நெற்கட்டும் சேவல் பகுதியை கைப்பற்றியிருப்பார். மறுபடியும் எப்போ தோற்கடிக்கப்பட்டிருப்பார் அப்படின்னா 1767. இதுக்கப்புறமா அவர் வரமாட்டார். அவரோட கடைசி ஆண்டு அதுதான். ஸோ இதுதான் பார்த்தீங்க இந்த ஆண்டுக்குள்ளே தான் வந்து இவரோட விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. பூலித்தேவரோட விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. 67 யார் மூலிமா தோற்கடிக்கப்பட்டிருப்பார் அப்படின்னா கேப்டன் கேம்பெல் அவரால் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். பின்னராக தலைமறைவாக காட்டுக்குள்ளே வாழ்ந்திருப்பார். அவரோட நோக்கம் அதாவது அவரோட நோக்கம்னா ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கிறது. அந்த நோக்கம் நிறைவேறாமலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவர் இறந்திருப்பார். ஸோ இந்த ஆண்டு காலங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா பூலித்தேவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்ததும் நெற்கட்டும் சேவலை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினதுமான விஷயங்களெல்லாம் நடந்திருக்கும். தென்னிந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா பூலித்தேவர் அப்படிங்கிறவர் முக்கிய புரட்சியாளராக பார்க்கப்படுறாரு. ஏன்னா அவர் தான் பாளையக்காரர்களையே முதல்ல ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர். ப்ளஸ் அது இல்லாமல் முதல்ல ஆங்கிலேயர்களை வென்றவரும் கூட. இந்தியா ஃபுல்லாக நடந்ததை வென்றவரும் அவர் தான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட முன்னோர்களெல்லாம் ஆந்திராவை சேர்ந்தவங்க. 11வது நூற்றாண்டில் தான் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க. ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலக்குறிச்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சுருப்பார். பின்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தீங்க அப்படின்னா அவரது மகனாக பாளையக்காரராக ஆயிருப்பார். அவரது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களது மனைவி யார் அப்படின்னா ஜக்கம்மாள். சகோதரர் யார் அப்படின்னா ஊமைத்துறையும் செவத்தையா அவர்களும். ஸோ விஜயநகர பேரரசோட வீழ்ச்சியால் முகலாயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெற்கில் தங்கள் மேலாண்மையை நிறுவ ஆரம்பிச்சிருப்பாங்க. விஜயநகர பேரரசு யாருக்கு கீழே வந்து தோல்வி அடைஞ்சிருக்குன்னா முகலாயர்களால். ஸோ முகலாயர்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு பகுதியை தங்களோட ஆட்சியை நிறுவ ஆரம்பிச்சிருப்பாங்க.
ஆற்காடு நவாப் வந்து கர்நாடகாவில் முகலாயர்களோட பிரதிநிதியாக செயல்பட்டிருப்பார். அதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிறது நவாப்போட ஆளுகைக்கு கீழே வந்திருக்கும். நமக்கு வந்து விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது வீழ்ச்சி அடைஞ்சதுனால தான் தெற்கில் யார் வராங்க, முகலாயர்கள் வராங்க. ஸோ இந்த முகலாயர்களோட பிரதிநிதியாக வந்து கர்நாடகாவில் யார் இருக்காங்க, ஆற்காடு நவாப் இருக்காங்க. அதனால தான் பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிறது நவாப்போட ஆளுகைக்கு கீழே வருது. இதனால தான் நவாப்பிற்கு கட்டபொம்மன் வந்து கப்பங்கட்ட வேண்டிய நிலையும் சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படுது. நான் ஆல்ரெடி சொன்னேன், 1792 கர்நாடக உடன்படிக்கையால் தான் கிழக்கிந்திய கம்பெனி வந்து நேரடியாக வரி வசூலிக்கிற உரிமையை பெற்றாங்க அப்படிங்கிறத. ஸோ இதுதான் கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கு இடையான மோதலுக்கான காரணமாக இருந்தது. இதே காரணம் தான் நமக்கு பூலித்தேவருக்கும் இருந்தது, கப்பங்கட்ட மறுக்கிறதுனால தான். ஸோ கட்டபொம்மனும் ஜாக்சனும் சந்திப்பு. ஆயிரத்தி 1798 ராமநாதபுர கலெக்டர் காலின் ஜாக்சன் வந்து கட்டபொம்மன் இடத்துல நிலுவைத் தொகையை கேட்டிருப்பார். நாட்டில் அந்த டைமில் பஞ்சம் இருந்ததுனால 1798 டைம் பீரியடில் நாட்டில் பஞ்சம் இருந்ததுனால கட்டபொம்மன் என்ன சொல்லியிருப்பார், வரி செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருப்பார். இதனால் ஜாக்சன் கோவப்பட்டு கட்டபொம்மனை தண்டிக்கிறதுக்காக படையை அனுப்புறதுக்கு முடிவு செய்வார். என்ன இராணுவ படையை அனுப்பலான்னு முடிவு செய்வார். அதுக்கு வந்து மேலே அதிகாரி வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. போயாயோ, நீ உனக்கு வேறு வேலை இல்லை, இதுக்கெல்லாம் வந்து இராணுவத்தை அனுப்ப முடியாது, என்னென்ன பேச்சுவார்த்தை பண்ணி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்ப மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை அரசு வந்து சமாதான நோக்கில் கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க. கட்டபொம்மன் கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கலந்துரையாடல். நீ உடனே வந்து படை அனுப்ப சொன்னேன்னா அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது, பொசுக்குன்னு எத்தனை வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்ப மாட்டாங்க. சமாதானமாக பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கட்டபொம்மன் பார்த்தீங்க அப்படின்னா தனது அமைச்சர் சிவசுப்பிரமணியத்துடன் ஜாக்சனை சந்திச்சிருப்பார். ஸோ நமக்கு மதுரையில் இருக்கக்கூடிய விஸ்வநாத நாயக்கர் வந்து பாளையத்தை பாளையக்காரர் முறையை கொண்டு வரதுக்கு அவரோட அமைச்சர் அரியநாதர் உதவி பண்ணியிருப்பார். இங்கே அமைச்சர் யார், கட்டபொம்மனுக்கு அமைச்சர் யார், சிவசுப்பிரமணியன். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இவர் கட்டபொம்மனோட அமைச்சர் சிவசுப்பிரமணியன். அங்கே வந்து அரியநாதர் வந்து பாளையக்கார முறையை தோற்றுவிக்கக்கூடிய மதுரை விஸ்வநாத நாயக்கருக்கு அமைச்சராக இருந்திருப்பார். ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பொறுத்துக்களை கன்ஃபியூஸ் பண்ணி தான் கேட்பாங்க, அதுக்காக. ஸோ ஜாக்சனை வந்து சந்திக்கிறதுக்காக, அதாவது கட்டபொம்மனை எப்போ சந்திச்சிருப்பார், சிவசுப்பிரமணியத்தோடு சேர்ந்து தான் வந்து ஜாக்சனை சந்திச்சிருப்பார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1080 பக்கோடா தவிர அனைத்து தொகையும் கட்டப்பட்டிருக்கும். அவர் வரி கட்டணும் இல்லையா, அந்த வரியை தான் பக்கோடான்னு சொல்லுவோம். ஸோ 1080 பக்கோடாவை தவிர, அதாவது அது மட்டும்தான் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு வரி தொகை. அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே வந்து கட்டபொம்மன் வந்து கட்டியிருப்பார். ஜாக்சன் வந்து கட்டபொம்மனையும் அமைச்சரையும் 3 மணி நேரம் வந்து இந்த விசாரணையில் நிற்க வச்சே பேசியிருப்பார். அவரோட பேச்சுக்கான அந்த தோரணையெல்லாம் தெரிஞ்சவனையும் இவங்க அப்படியே நம்மளை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, சிறைப்பிடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கட்டபொம்மனும் அவரோட அமைச்சரும் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. 3 மணி நேரம் நிற்க வச்சு அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இதெல்லாம் கம்ப்ளைண்ட்டாக வந்து மேலிடத்துக்கு சொல்லுவார். கட்டபொம்மன் சொல்லுவார், அங்கேருந்து தப்பிச்சு வந்து சொல்லுவார். அதன் மூலியமாக தான் வந்து ஜாக்சனை வந்து நிரந்தரமாக பணி நீக்கம் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம இவ்வளோ தெளிவாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஜாக்சன் வந்து கட்டபொம்மனையும் அமைச்சரையும் 3 மணி நேரம் நிற்க வச்சு பேசியிருப்பார், அவமானப்படுத்தியிருப்பார், கைது செய்யறதுக்கும் முயற்சி பண்ணியிருப்பார். அங்கேருந்து ஓமத்துறை வந்து வீரர்களோட நுழைஞ்சதுனால, ஓமத்துறை யார், கட்டபொம்மனோட தம்பி. ஸோ அந்த நேரத்தில் இப்படியெல்லாம் நடக்குங்கிறத அவர் கெஸ் பண்ணதுனால உள்ளே வந்து கட்டபொம்மன் அவர்களை வந்து தப்பிக்க செஞ்சுருப்பாங்க. பட் துரதிருஷ்டவசமாக சிவசுப்பிரமணியன் அமைச்சர் இருக்கார் இல்லையா, கட்டபொம்மனோட அமைச்சர், அவர் வந்து துரதிருஷ்டவசமாக கைது செய்யப்பட்டிருப்பார் அந்த இடத்துல. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, தப்பிச்சு போனவர் பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பினதுக்கு அப்புறமா ஜாக்சனோட நடத்தையை பற்றி சென்னை கவுன்சிலுக்கு கடிதம் எழுதுவார். கட்டபொம்மனோட கடிதத்தை பார்த்த சென்னை கவுன்சில் பார்த்தீங்க, அதாவது கவர்னர் எட்வர்டு கிளைவ். ஸோ இதை பார்க்குறவர் யார், கடிதத்தை பார்த்து இப்படியெல்லாம் நடந்துதான்னு தெரிஞ்சுக்கிட்டவர் யார், கவர்னர் எட்வர்டு கிளைவ்.
ஸோ நமக்கு ஜாக்சன் வருவார். இவரோட கட்டபொம்மன் சம்மந்தமான விஷயத்தில் யார் வருவாங்க அப்படின்னா ஜாக்சன் வருவார். அப்போ கவர்னராக இருக்கக்கூடிய அவர் ஆட்சியாளர் ஜாக்சன் அப்படிங்கிறவர் கலெக்டர் இல்லையா? ஸோ அவர் வருவார். அவர் மூலிமா அவமானப்படுத்தப்பட்டதுனால லெட்ரு எழுதி அதை யார் பார்ப்பாங்க? சென்னை கவுன்சிலில் இருக்கக்கூடிய கவர்னர் எட்வர்ட் கிளைவ் வந்து பார்ப்பாங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீ முதல்ல சரணடைஞ்சிரு, அதுக்கப்புறம் என்னென்னு பேசி விசாரிக்கலாம் ஒரு குழு முன்னாடி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ சென்னை கவுன்சில் வந்து கட்டபொம்மனை ஒரு விசாரணை குழுவுக்கு முன்னாடி ஆஜராக மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த டைமில் சிவசுப்பிரமணியம் வந்து விடுதலை செய்யப்பட்டதோட கலெக்டர் ஜாக்சன் வந்து அணுகுமுறை தவறாக இருந்ததுனால பதவி நீக்கமும் பண்ணப்பட்டிருப்பார். கட்டபொம்மன் அவர்களை விசாரிச்சிருப்பாங்க. விசாரித்ததுக்கப்புறமா சிவசுப்பிரமணியம் அவர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டதோட கலெக்டர் ஜாக்சனை வந்து பதவி நீக்கமும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு பதவிக்கு வர கலெக்டர் யார் அப்படின்னா எஸ்ஆர் லூசிங்டன். ஜாக்சன் பணி நீக்கம் பண்ணப்பட்ட அந்த இடத்துக்கு வர கலெக்டர் யார்? எஸ்ஆர் லூசிங்டன். ஸோ அதை விசாரிக்கக்கூடிய சென்னை கவுன்சிலில் இருக்கக்கூடிய கவர்னர் யார்? எட்வர்ட் கிளைவ். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு கட்டபொம்மனை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஸோ இறுதியாக நமக்கு கலெக்டர் எஸ்ஆர் லூசிங்டன் தான் நியமிக்கப்பட்டிருப்பார். நமக்கு இப்போ நடந்த குரூப் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் கட்டபொம்மனுக்கான ஒரு கொஸ்டின் ஒன்று வந்திருக்கும். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பாடத்தோட லிங்க் இங்கே கொடுக்குறேன். அதில் வந்து இப்போ கேட்ட அந்த கொஸ்டினும் அங்கே வந்திருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாளையக்காரர்களோட கூட்டமைப்பு. சிவகங்கையோட மருது பாண்டியரும் பாளையக்காரர்களை ஒருங்கிணைச்சு கிளர்ச்சி குழுவை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த குழுவோட பெயர் தான் பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள் கூட்டமைப்புன்னு சொல்லுவோம். யார் வந்து பாளையக்காரர்கள் கூட்டமைப்பும் தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள் கூட்டமைப்பை அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா சிவகங்கையோட மருது பாண்டியர்கள். வேலு நாச்சியாருக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் அதை எடுத்து நடத்துவாங்க சிவகங்கையை. ஸோ சிவகங்கையோட ராணி யார் அப்படின்னா வேலு நாச்சியார் தான். அவங்களுக்கு அடுத்ததாக மருது பாண்டியர்கள் வந்து அதை வழி நடத்துவாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து பாளையக்காரர்களை ஒருங்கிணைக்கிறது தான் தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களோட கூட்டமைப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கூட்டமைப்பு பார்த்திங்க அப்படின்னா இறுதியாக திருச்சிராப்பள்ளி அறிக்கை அப்படிங்கிற ஒரு பிரகடனத்தை வெளியிட்டிருப்பாங்க. தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களோட கூட்டமைப்பு திருச்சிராப்பள்ளி அறிக்கை அப்படிங்கிற ஒரு பிரகடனத்தை வெளியிட்டிருப்பாங்க. இதில் கலந்துக்கிறதுக்கு யார் ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ பாளையக்காரர்களை ஒருங்கிணைக்கிற அந்த தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களோட கூட்டமைப்பின் பிரகடனமான திருச்சிராப்பள்ளி அறிக்கை. ஸோ இதில் யார் ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் கலந்துக்கலான்னு பாளையக்காரர்கள் ஒருங்கிணைப்பில் கலந்துக்கலான்னு ஆர்வமோடு இருப்பார். பட் இதுக்கு யார் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா சிவகிரி பாளையக்காரர்கள் கொடுக்க மாட்டாங்க. சிவகிரி கொடுக்க மாட்டாங்க, எட்டயபுரம் கொடுக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் ஏன் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டிகிட்டு இருப்பாங்க. அதனால் இவங்கெல்லாம் வந்து ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்கு ஒத்துணை வர மாட்டாங்க, அதாவது ஒத்து போக மாட்டாங்க. இந்த பாளையக்காரர்கள் ஒருங்கிணைப்பு அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் ஒத்து போக மாட்டாங்க. இதனால் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருக்கிற வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து சிவகிரியை நோக்கி படையெடுப்பார். அது என்ன ஆயிரும் அப்படின்னா கட்டபொம்மன் வந்து சிவகிரி மீது தன்னோட செல்வாக்கை செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது கம்பெனியோட அதிகாரத்துக்கு சவாலாக இருந்தது. ஏன் அது அப்படி மாறிடுச்சு அப்படின்னா இவங்க வந்து கப்பம் செலுத்துறதுனால இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு கோபம் வந்துடுது. சிவகிரி பாளையக்காரர்கள்லாம் நமக்கு தானே சப்போர்ட் பண்ணி கப்பம் கட்டுறாங்க, இவங்களை அவங்க எதிர்த்தாங்க அப்படின்னா நம்மளையே டைரெக்டாக எதிர்க்கிற மாதிரி. அதனால் அதுக்கு வந்து கம்பெனிக்கு வந்து அது சவாலாக போயிடுது. அதாவது கட்டபொம்மனோட எதிர்ப்பு, சிவகிரி பாளையக்காரர்களோட கட்டபொம்மன் எதிர்ப்பு அப்படிங்கிறது டைரெக்டாக கம்பெனி எதிர்க்கிற மாதிரி அவங்க சவாலாக எடுத்துக்கிறாங்க. அதனால் கட்டபொம்மனோட நடவடிக்கை எதிர்க்கிறதுக்காக கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா படைகளை பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி அனுப்புவாங்க. பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி அனுப்புவாங்க. இதனால தான் பாஞ்சாலங்குறிச்சிக்கு போகிறாங்க கம்பெனி படைகள். பாஞ்சாலங்குறிச்சி வீழ்ச்சி அடைகிறது எப்படி? 1799 செப்டம்பர் 5 மேஜர் பானர்மேன் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய படையை பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி நகர்த்திருப்பார். நமக்கு கொஸ்டின் என்னவா இருக்கும் இந்த டைம் குரூப் 4ல் கேட்ட கட்டபொம்மன் சம்மந்தப்பட்ட கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா
1798 செப்டம்பர் 1 மேஜர் பானர்பன் தன்னை கட்டபொம்மன் பாளையங்கோட்டையில் சந்திக்கும்படி இறுதி எச்சரிக்கை விடுத்தார்னு இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இவர் 99 செப்டம்பர் 5 தான் தன்னுடைய படையை பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி நகர்த்தியே இருப்பார். அப்போ இங்கே ஆண்டு வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தேதியும் செப்டம்பர் 5 அப்படிங்கிறதுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு இங்கே செப்டம்பர் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த டைரெக்டாக இந்த கொஷின் பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ இந்த இடத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த கொஷினை எடுத்து பார்த்துட்டு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, கட்டபொம்மனோட கோட்டை அப்படிங்கிறது 500 அடி நீளத்துலேயும் 300 அடி அகலத்துலேயும் முழுவதுமாக மண்ணிலால் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க கொஷினில். இது தவறான விடையை கண்டறிக கூற்றிலிருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ கட்டபொம்மனோட கோட்டை 500 அடி நீளத்துலேயும் 300 அடி அகலத்துலேயும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா, மண்ணினால் கட்டப்பட்டிருக்கிறது. இதுவும் வந்து நமக்கு இந்த லெசனில் இருக்காது, 10th ஸ்டாண்டர்ட் லெசனில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 1799 செப்டம்பர் 16 அன்னைக்கு பானமர் பார்த்தீங்க அப்படின்னா கட்டபொம்மனை கயத்தாறு அப்படிங்கிற பகுதியில் விசாரணை பண்ணியிருப்பார்னு கொடுத்துருப்பாங்க. நமக்கு செப்டம்பரில் விசாரணை பண்ணியிருக்க மாட்டார், அக்டோபரில் விசாரணை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 1799 ஜூன் 1 அன்னைக்கு கட்டபொம்மன் வந்து 500 ஆட்களோட சிவகங்கை சென்றார் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த 11th ஸ்டாண்டர்ட் லெசன்லேயே 10th ஸ்டாண்டர்ட் லெசன்லேயே ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அது இருந்தாலும் நம்ம இந்த பாடத்தில் பார்க்கும்போது அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நமக்கு 1799 செப்டம்பர் 5 பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் பானர்மன் பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி படையெடுத்திருப்பார். ஆங்கிலேயர்கள் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையோட செய்தி தொடர்புகளை எல்லாத்தையுமே துண்டிச்சிருப்பாங்க. எந்த செய்தியும் உள்ளே போகக்கூடாது, அப்போ தான் வந்து கட்டபொம்மனை அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. கல்லர்பட்டியில் நடந்த இந்த சண்டையில் பார்த்தீங்க அப்படின்னா மீண்டுமா சிவசுப்பிரமணியம் வந்து கைது செய்யப்பட்டிருப்பார். எங்கே யார் கைது செய்யப்பட்டாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். கல்லர்பட்டியில் நடந்த சண்டையில் அமைச்சர் சிவசுப்பிரமணியன் வந்து கைது செய்யப்பட்டிருப்பார். கட்டபொம்மன் பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போயிருப்பார். களப்பூர் காடுகளில் புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போனவர் பார்த்தீங்க அப்படின்னா களப்பூர் காடுகளில் மறைஞ்சிருந்திருப்பார். ஸோ அந்த மறைஞ்சிட்டு இருந்த கட்டபொம்மனை யார் பிடிச்சி கொடுப்பாங்க, கைது செய்வாங்க அப்படின்னா புதுக்கோட்டையோட ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான். ஸோ இவரால் தான் வந்து கைது செய்யப்பட்டு ஆங்கிலேயர் இடத்துல ஒப்படைக்கப்பட்டிருப்பார், கம்பெனி இடத்துல ஒப்படைக்கப்பட்டிருப்பார். களப்பூர் காடுகளில் இங்கே இருக்குது. களப்பூர் காடுகளில் மறைஞ்சிருந்த கட்டபொம்மனை புதுக்கோட்டை ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் வந்து கைது செய்து கம்பெனியிடம் ஒப்படைச்சிருப்பார். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வீழ்ந்ததுக்கு பின்னாடி கைதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாளையக்காரர்களோட அவைக்கு அழைக்கப்பட்டு போவாங்க. மேஜர் பானர்மேன் வந்து அவர்கள் மீது விசாரணை நடத்தியதுக்கப்புறமா அவர்களுக்கு வந்து மரண தண்டனை விதிச்சிருப்பார். சிவசுப்பிரமணியம் பார்த்தீங்க, அவரோட அமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா கைது செய்யப்பட்டிருப்பார் இல்லையா கல்லர்பட்டியில். ஸோ அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாகலாபுரத்தில் தூக்கிடப்பட்டிருப்பார். ஸோ சிவசுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் எங்கே தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா நாகலாபுரத்தில். கயத்தாறில் கட்டபொம்மன், நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியம். 1799 அக்டோபர் 16 பார்த்தீங்க அப்படின்னா கட்டபொம்மன் வந்து கயத்தாறில் தூக்கிலிடப்பட்டிருப்பார். இங்கே அக்டோபர் 17 கொடுத்துருக்காங்க. நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியன் தூக்கிலிடப்பட்டிருப்பார். அக்டோபர் 16 பாளையக்காரர் அவைகள் முன்னாடி கட்டபொம்மன் விசாரிக்கப்பட்டு தூக்கிலிட்டிருப்பாங்க. பட் அக்டோபர் 17 1799 அன்னைக்கு கட்டபொம்மன் கயத்தார் என்ற இடத்துல தூக்கிலிடப்பட்டிருக்காருன்னு இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. நமக்கு 10th லெசனில் அக்டோபர் 16 கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வேலு நாச்சியார். சிவகங்கையோட ராணி வேலு நாச்சியார் அவர்கள் 16 வயதிலே பார்த்தீங்க அப்படின்னா முத்துவடுகநாதருக்கு திருமணம் செய்யப்பட்டிருப்பாங்க. ஸோ இவரோட தாய் தந்தை இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எங்கே பிறந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு 10th லெசனில் விவரமாக கொடுத்துருப்பாங்க. வேலு நாச்சியார் அவர்கள் வந்து 16வது வயதிலே முத்துவடுகநாதர் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்துருப்பாங்க. 1772 ஆற்காடு நவாப் மற்றும் பிரிட்டிஷ் படைகள் வந்து சிவகங்கை மீது தாக்குதல் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா முத்துவடுகநாதர் காளையார் கோயிலில் கொல்லப்பட்டிருப்பார்.
நமக்கு கல்லர்பட்டி காளையார் கோயில் அப்படிங்கிறதுல எந்த கன்ஃபியூஷனும் வேணால். கல்லர்பட்டி அப்படிங்கிறது கட்டபொம்மனோட அமைச்சர் வந்து அங்கே வந்து கைது செய்யப்பட்டிருப்பார். இங்கே காளையார் கோவில் அப்படிங்கிறது முத்துவடுகநாதர், சிவகங்கையோட அரசராக இருக்கக்கூடிய முத்துவடுகநாதர் வந்து கொல்லப்பட்டிருப்பார். யாரால்? பிரிட்டிஷ் படைகள் வந்து சிவகங்கை மீது தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. எப்போ? 1772. ஸோ அந்த கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வேலு நாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாரோட தப்பிச்சு போய் விருப்பாட்சியில் கோபால நாயக்கர் இடத்துல தங்கியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். இவங்க தப்பிச்சு போய் யார் இடத்துல இருக்காங்க அப்படின்னா விருப்பாட்சி பாளையக்காரராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் விருப்பாட்சி பாளையக்காரர்னு சொல்லுவோம். அவர் கோபால நாயக்கர் அவர் பேர். ஸோ அவர் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சம் புகுந்திருப்பாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படையை உருவாக்கி, மறைமுகமாக படையை உருவாக்கி தகவல்கள் சேகரிக்கக்கூடிய குழு உதவியோட ஆங்கிலேயர்களோட ஆயுத களஞ்சியங்களை கண்டறிஞ்சிருப்பாங்க. இவங்க அங்கே தப்பிச்சு போகிறாங்க. அங்கே விருப்பாட்சி பாளையக்காரர் தான் வந்து இவங்களுக்கு வந்து மறைஞ்சிருக்கிறதுக்கு உதவி பண்ணுறாரு. அவங்களோட பாதுகாப்பில் தான் மகள் வெள்ளச்சி நாச்சியாரும் வேலு நாச்சியார் அவர்களும் அங்கே இருக்காங்க. ஸோ அந்த டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் சிவகங்கையை எப்படி மீட்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு தனிப்படை அவர் வந்து ரகசியமாக உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தகவல்களை சேகரிக்கக்கூடிய குழு உதவியோட ஆங்கிலேயர்களோட ஆயுத களஞ்சியங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வேலுநாச்சியார் அவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய படைத்தளபதியாக இருக்கக்கூடிய குயிலி அப்படிங்கிறவங்கள யூஸ் பண்ணி தற்கொலை தாக்குதல் ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா ஆங்கிலேய ஆயுத களஞ்சியங்கள் எங்கே இருக்குங்கிறத ஒரு ரகசிய குழு மூலம் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா. அதுக்கு போய் தற்கொலைப்படை தாக்குதல் பண்ணால் அந்த ஆயுத களஞ்சியங்களெல்லாம் அழிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக குயிலி அப்படிங்கிறவங்கள யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க படைத்தளபதி, பெண்கள் படைத்தளபதி குயிலி. மருது சகோதரர்களோட உதவியை பயன்படுத்தி சிவகங்கையை மீட்டு ராணியாக மறுபடியும் முடிசூட்டியிருப்பாங்க வேலு நாச்சியார் அவர்கள். ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்ட முதல் இந்திய பெண் யார் அப்படின்னா வேலு நாச்சியார் தான். ஸோ முதல் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்ட முதல் பாளையக்காரர் வந்து ஆண் வந்து பூலித்தேவர், பெண் பார்த்தீங்க அப்படின்னா வேலு நாச்சியார் தான். ஸோ வேலு நாச்சியாரை வீரமங்கைன்னு சொல்லுவோம், தென்னிந்தியாவோட ஜான்சி ராணின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொன்னாத்தாள் மற்றும் மூக்கையா பழனியப்பாவோட மகன்கள். இதில் மூத்தவர் பெரிய மருதோட பேர் வெள்ளை மருதோ, இளையவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன மருதோ. ஸோ இந்த பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, 8th ஸ்டாண்டர்டில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பெரிய மருது பேர் வெள்ளை மருதோ, இளையவர் பேர் சின்ன மருதோ. சின்ன மருதோட பேர் மருது பாண்டியன். அதனால தான் மருது சகோதரர்கள். ஸோ பெரியவரை விட சின்னவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ், அதனால் மருது பாண்டியர்கள்னு சொல்கிறோம். சின்ன மருது பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாத பெரிய உடைய தேவர். முத்துவடுகநாதோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா முத்துவடுகநாத பெரிய உடைய தேவர். ஸோ அவரிடத்துல சின்ன மருது வந்து பணி புரிஞ்சிட்ருப்பாங்க. 1772 ஆற்காடு நவாப் படைகளால் சிவகங்கை வந்து கைப்பற்றப்பட்டிருக்கும். முத்துவடுகநாதர் வந்து போரில் இறந்திருப்பார். வேலுநாச்சியாரை பார்க்கும்போது இதை பார்த்துருப்போம். ஸோ சில மாதங்கள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை வந்து மருது சகோதரர்களால் மீண்டும் கைப்பற்றப்பட்டு பெரிய மருது அரசராகவும் சின்ன மருது பார்த்தீங்க அப்படின்னா ஆலோசகராகவும் பொறுப்பேற்றிருப்பார். சின்ன மருது பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிரான வலுவான நடவடிக்கைகளை மேற்கொண்டவர். அதனால் அவரை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சிவகங்கையோட சிங்கம்னு சொல்லுவோம். சின்ன மருதுவை தான் சிவகங்கையோட சிங்கம்னு சொல்லுவோம். ஸோ சின்ன மருதோட பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா மருது பாண்டியன். 18ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா மருது சகோதரர்கள் தலைமையில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு. அதுதான் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. மோதலுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கட்டபொம்மனோட மரணத்துக்கு பின்னாடி அவரது தம்பி ஊமத்துரை பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கைக்கு தப்பிச்சு போயிருப்பார். மருது சகோதரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஊமத்துரைக்கும் பாஞ்சாலங்குறிச்சி வீரர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கியிருப்பார். சிவகங்கையோட வியாபாரிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த வியாபாரத்தில் அந்த உள்நாட்டு விஷயத்தில் கம்பெனிக்காரர்கள் தலையிடுறதை எதிர்த்திருப்பாங்க. ஸோ ஊமத்துரை
ப்ளஸ் வியாபாரிகளோட காரணமாக தான் வந்து கம்பெனி வந்து சிவகங்கைக்கு எதிராக போர் புரிஞ்சிருப்பாங்க. ஊமத்துரைக்கு அதாவது மருது சகோதரர்கள் வந்து ஊமத்துரை கட்டபொம்மன் இறந்ததுக்கப்புறமா ஊமத்துரைக்கு பாதுகாப்பு கொடுத்ததுக்காகவும் அங்கே உள்நாட்டு விஷயத்தில் தலையிட்ட வியாபாரிகள் வந்து கம்பெனியை எதிர்த்ததுனாலையும் சிவகங்கைக்கு எதிராக வந்து போர் புரிஞ்சிருப்பாங்க கம்பெனிக்காரர்கள். ஸோ இந்த காரணங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா மருது சகோதரர்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கிளர்ச்சிக்கோட துவக்கமாக அமைஞ்சது. இந்த 2 காரணம் தான் மருது சகோதரர்கள் அவங்களை எதிர்க்கிறதுக்கான காரணம். பூலித்தேவரும் கட்டபொம்மனும் கப்பம் கட்ட மாட்டான் அப்படிங்கிறதுக்கான காரணம். மருது சகோதரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஊமத்துரைக்கு பாதுகாப்பு கொடுத்ததுனாலையும் அந்த பகுதிகளில் வியாபாரிகள் வந்து கம்பெனியோட தலையீட்டை எதிர்த்ததுனாலையும் கிளர்ச்சிக்கான காரணமாக இருக்கும். தென்னிந்திய கிளர்ச்சி 1800 to 801 நடந்தது. பிப்ரவரி 1801 செவத்தையா மற்றும் ஊமத்துரை பார்த்தீங்க அப்படின்னா பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிச்சு கமுதியை வந்து சேர்ந்திருப்பாங்க. செவத்தையாவும் ஊமத்துரையும் கட்டபொம்மன் அவர்களோட சகோதரர்கள். பாளையங்கோட்டை சிறையிலிருந்து பிப்ரவரி 1801 பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிச்சு கமுதியை வந்து சேர்ந்திருப்பாங்க. சின்ன மருது பார்த்தீங்க அப்படின்னா தப்பிய 2 பேர்த்தையும் சிறுவயல் அவரோட தலைமையகம் அங்கே தான் இருக்குது. அவரோட சிறுவயல் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அழைச்சிட்டு போயிருப்பார். சின்ன மருது தப்பிச்சு வந்தவங்க 2 பேர்த்தையும். சிறுவயல் அப்படிங்கிறது சின்ன மருதோட தலைமையகம். கட்டபொம்மனோட சகோதரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மீண்டுமா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை புனரமைப்பு செஞ்சுருப்பாங்க. ஏப்ரல் 1801 காலின் மெக்காலே தலைமையில் ஆங்கிலேயர்கள் கோட்டையை மீண்டும் வந்து கைப்பற்றியிருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தப்பியவர்களை ஒப்படைக்கிறதுக்காக மருது சகோதரர்களிடத்தில் கோரிக்கை வைப்பாங்க. மருது சகோதரர்கள் வந்து அந்த கோரிக்கையை ஏற்றிருக்க மாட்டாங்க. அந்த கோரிக்கையை வந்து நிராகரிச்சிருப்பாங்க. இதனால் என்ன நடக்கும் மருது சகோதரர்களுக்கும் கம்பெனிக்கும் அப்படின்னா அந்த கர்னல் அக்னியும் மற்றும் கர்னல் இன்ஸு அப்படிங்கிற மாதிரி கர்னல் அக்னியும் கர்னல் இன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மருது சகோதரர்களுக்கு எதிராக படை நகர்த்தியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த மருது சகோதரர்கள் வந்து அவர்களை ஒப்படைக்க மறுத்ததுனால, கட்டபொம்மனோட தம்பிகளை ஒப்படைக்க மறுத்ததுனால, அந்த கோரிக்கையை நிராகரித்ததுனால தான் கர்னல் அக்னியும் கர்னல் இன்ஸும் மருது சகோதரர்களுக்கு எதிராக படையை நகர்த்தியிருப்பாங்க. ஸோ இந்த போர் பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய பாளையக்கார போர்களை விட மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுச்சு. மருது சகோதரர்களுக்கு எதிரான ஆங்கிலேயர் கிழக்கிந்திய கம்பெனி போர் பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய போர்களை விட மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு. இந்த போரில் பார்த்தீங்க அப்படின்னா மருது சகோதரர்கள் சிவகங்கையை சேர்ந்தவங்க, கோபால நாயக்கர் திண்டுக்கல் விருப்பாச்சி, கேரளவர்மன் மலபார், கிருஷ்ணப்ப நாயக்கர் மைசூரை சேர்ந்தவர், துண்டாஜி ஆகியோர் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து கூட்டாக சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியிருப்பாங்க. இந்த கூட்டமைப்பை எதிர்த்து ஆங்கிலேயர்கள் வந்து போரை வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ எந்தெந்த பாளையத்துக்கு எந்தெந்த பாளையக்காரர்கள் சொந்தமானவங்க அப்படிங்கிறது இந்த பேராகிராஃபில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பொறுத்துகளை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1801 ஜூன் 1801 மருது சகோதரர்கள் வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை சுதந்திர பிரகடனம் அப்படிங்கிற மாதிரி வெளியிட்டிருப்பாங்க. தென்னிந்திய பாளையக்காரர்களோட கூட்டமைப்பு தான் வந்து நமக்கு திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். ஸோ எதுக்காக சுதந்திர பிரகடனமாக இதை வந்து வெளியிட்டிருப்பாங்க. இது இந்தியர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக ஒன்றிணைக்கக்கூடிய முதல் அழைப்பு. இந்த பிரகடனத்தோட நகல் இருக்கும் இல்லையா, அந்த நகலை வந்து எங்கே ஒட்டியிருப்பாங்க, இப்படி ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறத எங்கே ஒட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னா திருச்சி கோட்டை இருக்கு இல்லையா, அந்த சுவர்லேயும் ஸ்ரீரங்கம் கோயில் சுவர்லேயும் இந்த பிரகடனத்தோட நகலை ஒட்டி வச்சுருப்பாங்க. இதன் விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன மருது இதன் விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட பல பாளையக்காரர்கள் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு அணியாக சேர்ந்திருப்பாங்க. சின்ன மருது பார்த்தீங்க அப்படின்னா 20,000 வீரர்களோட ஆங்கிலேயருக்கு சவாலாக எதிர்த்து நின்றிருப்பார்.
ஆங்கிலேயர்கள் பார்த்திங்க அப்படின்னா வங்காளம், இலங்கை, மலேசியான்னு சொல்லுவோம். இந்த இடங்கள்லேருந்து படைகளை வர வச்சுருப்பாங்க. இந்த 20,000 வீரர்களை எதிர்க்கிறதுக்காக வங்காளம், இலங்கை, மலேயாவிலேருந்து படைகளை வரவழைச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு நம்ம தமிழ்நாடு சைட்லேருந்து யாரெல்லாம் உதவி பண்ணியிருப்பாங்க ஆங்கிலேயர்களுக்கு அப்படின்னா, புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் மன்னர்கள்லாம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு தான் உதவி செஞ்சுருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து கப்பம் கட்டிகிட்டு இருப்பாங்க. இதனால் அவங்களுக்கு தான் போதா வரைக்கும் இவங்களும் வந்து ஆங்கிலேயர்களுக்கு தான், கம்பெனிக்கு தான் வந்து உதவி செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஆங்கிலேயர்கள் பார்த்திங்க அப்படின்னா பிரித்தாளும் கொள்கை மூலிமா பாளையக்காரர்களோட கூட்டமைப்பில் பிளவை ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக ஆங்கிலேயர்கள் வந்து எப்படி சிவகங்கையை அவங்களோட கைக்குள்ளே கொண்டு போனாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மே 1801 ஆங்கிலேயர் பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர், திருச்சி பகுதிகளில் கிளர்ச்சியாளர்களை தாக்கியிருப்பாங்க. கிளர்ச்சியாளர்கள் பார்த்திங்க அப்படின்னா பிரான்மலை, காளையார் கோயில் பகுதிகளுக்கு தப்பிச்சு போயிருப்பாங்க. கிளர்ச்சியாளர்கள் வந்து ஆங்கிலேயர்களிடத்தில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. சிறந்த இராணுவ வலிமையினாலையும் ஆங்கில இராணுவ தளபதிகளோட திறமையினாலையும் தான் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. கிளர்ச்சியாளர்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. 1801 சிவகங்கை மாவட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயர் ஆட்சியில் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த பகுதி ஆங்கிலேயர்கள் கைக்கு முற்றிலுமாக போயிருக்கும். 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கையின் மூலயமா ஆங்கிலேயர்கள் வந்து தமிழ்நாட்டில் நேரடியாக ஆட்சியை ஏற்படுத்தினாங்க. 1801 ஜூலை 31 இந்த விஷயம் நடந்திருக்கு. கர்நாடக உடன்படிக்கையின் மூலயமா ஆங்கிலேயர்கள் வந்து தமிழ்நாட்டில் நேரடி ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக 1801 அக்டோபர் 24 பார்த்திங்க அப்படின்னா மருது சகோதரர்கள் வந்து திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. அதே 1801 நவம்பர் 16 பார்த்திங்க அப்படின்னா கட்டபொம்மனோட சகோதரர்கள் ஊமைத்துறை, செவத்தையா இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சியில் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. பாஞ்சாலங்குறிச்சியில் மொத்தமாக கைதானவங்கள் பார்த்திங்க அப்படின்னா 73 கிளர்ச்சியாளர்கள் கைதாகிருப்பாங்க. ஸோ இவங்களையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் மலேசியாவோட பினாங்கு தீவுக்கு வந்து நாடு கடத்தப்பட்டிருப்பாங்க. இவங்களை எல்லாத்தையும் 73 கிளர்ச்சியாளர்களை எங்கே நாடு கடத்துகிறாங்க அப்படின்னா மலேசியாவில் பினாங்கு தீவுக்கு நாடு கடத்துகிறாங்க. ஸோ அவர்கள் தோல்வியை அடைஞ்சிருந்தாலும் தேசிய உணர்வை விதைச்சதன் மூலிமா முன்னோடிகளாக பார்க்கப்படுறாங்க இந்த பாளையக்காரர்கள்லாம். ஸோ ஆங்கிலேய ஆவணங்களில் இதற்கு வந்து நமக்கு தென்னிந்திய புரட்சின்னு சொல்கிறோம். இதை வந்து 2வது பாளையக்காரர் போருன்னு சொல்லி ஆங்கிலேயர்களோட ஆவணங்களில் இருக்குது. இதன் மூலயமா நமக்கு பாளையக்காரர்களோட முறை வந்து முடிவுக்கு வருது. தீரன் சின்னமலை ஒருத்தர் இருக்கார். அதன் மூலயமா பார்த்திங்க அப்படின்னா அவரோட இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா பாளையக்காரர் முறை வந்து முடிவுக்கு வந்துடும். தீரன் சின்னமலை வந்து ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகில் இருக்கக்கூடிய மேலப்பாளையத்தில் பிறந்தவர். இவரது இயற்பெயர் பார்த்திங்க அப்படின்னா தீர்த்தகிரி. ஸோ இவர் கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஓடாநிலையோட பாளையக்காரராக பார்க்கப்படுறார். கொங்கு நாடு அப்படிங்கிறது சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் பகுதியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொங்கு நாடுன்னு சொல்லுவோம். கொங்கு நாடு பார்த்திங்க அப்படின்னா மதுரை நாயக்கர் அரசோட ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த பகுதி பார்த்திங்க அப்படின்னா மைசூர் உடையார்களால் ஆளப்பட்ட பகுதி. மைசூர் உடையார்கள் வீழ்ந்த பின்னாடி இந்த பகுதிகள் எல்லாம் மைசூர் சுல்தான்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சு. 3 மற்றும் 4ஆம் மைசூர் போர்களுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா கொங்கு நாடு முழுவதுமாக ஆங்கிலேயரோட வசமாக போயிடுச்சு. ஸோ இந்த மைசூர் போரெல்லாம் நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் இதில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மைசூர் உடையார்கள் வீழ்ந்ததுக்கு அப்புறமா இந்த பகுதிகளில் யார் கைக்கு போகுது? மைசூர் சுல்தான்கள் கைக்கு போகுது. 3 மற்றும் 4ஆம் மைசூர் போர்களுக்கு பின்னாடி கொங்கு நாடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களோட வசமாக மாறிடுது. ஃப்ரெஞ்சு இராணுவத்தோட நவீன பயிற்சி பெற்றவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா தீரன் சின்னமலை அவர்கள். இவர் வந்து திப்பு சுல்தானுக்கு ஆதரவாக இருந்தவர். அவர் கூட இருந்த ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டவர். திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறமா தீரன் சின்னமலை பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயரை எதிர்த்து ஓடா நிலையிலிருந்து போராட்டம் தொடர்ந்திருப்பார். ஸோ எங்கேருந்து போராட்டத்தை தொடர்ந்திருப்பார்? ஓடா நிலையிலிருந்து போராட்டத்தை தொடர்ந்திருப்பார். ஓடா நிலத்தில் ஒரு கோட்டையை கட்டி அதில் இருந்து போர்களை திட்டமிட்டிருப்பார்.
என்ன பண்ணலாம் அப்படின்னா கோயம்புத்தூரில் தாக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருப்பார் 1800. 1800 பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரை தாக்கிறதுக்காக திட்டமிட்டு வச்சுருப்பார். இந்த தாக்குதலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மராத்தியர் மற்றும் மருது சகோதரர்களோட உதவி பெறுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பார். ஆனாலும் ஆங்கிலேயர்கள் வந்து அந்த கூட்டுப்படைகளை தடுப்பதற்காக பல நடவடிக்கைகள் எடுத்திருப்பாங்க. அதனால் தீரன் சின்னமலை வந்து தனியாகவே 1800 கோயம்புத்தூரை தாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். அந்த தாக்குதலில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னமலை அவர்கள் வந்து அவர்களோட படை வந்து தோல்வியுற்றிருக்கும். ஆங்கிலேய படைகள் இடத்துலேருந்து தப்பிச்சு சின்னமலை வந்து காவேரி, ஓடாநிலை, அரச்சலூர் ஆகிய பகுதிகளில் கொரில்லா போர் முறையில் போரிட்டிருப்பார். கொரில்லா போர் முறை அப்படின்னா எதிரியை நேரடியாக மோதல் ஈடுபடாமல் மறைமுகமாக தாக்குற யுத்தத்துக்கு பேர் தான் கொரில்லா போர். ஸோ அதை பயன்படுத்தி தான் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து சின்னமலை வந்து ஆங்கிலேயர்களுக்கு தண்ணி காட்டியிருப்பார். இறுதி இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஆங்கிலேயர்கள்கிட்ட வந்து இவர் சிக்க மாட்டார். உடனே இவங்க சதி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ சதி பண்ணதுனால தான் வந்து சின்னமலை அவர்களை வந்து பிடிக்க முடிஞ்சது. யார் இந்த சதிக்கு உதவி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சமயக்காரர் தான். ஸோ சமயக்காரர் சின்னமலையோட சமயக்காரராக இருக்கக்கூடிய நல்லப்பன். ஸோ அவர் சமைச்சு போட மாட்டேன், என்னால் சமைக்க முடியாதுன்னு கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். அதுக்காக இப்படி மாட்டி விட்டுருக்க வேண்டியதில்லை. இறுதி போரின் போது சின்னமலை வந்து தனது சமயக்காரர் நல்லப்பன் என்பவரால் காட்டி கொடுக்கப்பட்டதுனால தான் 1805 சங்ககிரி கோட்டையில் வந்து தீர்த்தகிரி வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பார். தீர்த்தகிரினா சின்னமலை, அது ரெண்டுமே கிரி வரும், தீர்த்தகிரி, சங்ககிரி. ஸோ கிரி வரும். தீர்த்தகிரி இறந்தது சங்ககிரியில். சங்ககிரி கோட்டையில் வந்து எப்போ தூக்கிலிடப்பட்டிருப்பார் அப்படின்னா 1805. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் கழகம் 1806. எல்லா பாளையக்காரர்களும் இறந்ததுக்கப்புறமா அவர்களிடத்துல படைகளில் இருந்தவங்கெல்லாம் ஆங்கிலேயர் கீழே தான் வேலை செஞ்சிட்ருப்பாங்க சிப்பாய்களாக. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கோபம் வந்ததுனால தான் வேலூர் கழகமே வந்திருக்கும், சிப்பாய் புரட்சியே வந்திருக்கும். வேலூர் கழகம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நடைபெற்ற முதல் ஆங்கிலேயருக்கு எதிரான சிப்பாய் கிளர்ச்சி. இது எப்போ நடந்தது அப்படின்னா ஜூலை 10, 1806. இந்த வேலூர் கழகம் 1806 1857 நடந்த பெருங்கிளர்ச்சியும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒத்துப்போகிற விஷயமாகவே இருக்கும். இதுவும் சிப்பாய்களால் தான் நடத்தப்படும். அதுவும் சிப்பாய்கள் தான் ஆரம்பித்து வச்சுருப்பார். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 10 1806 வேலூர் கோட்டையில் வந்து இது நடந்துச்சு. 4ஆம் மைசூர் போருக்கு பின்னாடி திப்பு சுல்தானோட குடும்பத்தினர், திப்பு சுல்தான் இறந்துருப்பார் போரில், ஒரு ஐரோப்பிய வீரனால் சுட்டு கொல்லப்பட்டு இறந்துருப்பார். அதனால் அவங்களோட குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருப்பாங்க. மூவாயிரம் மைசூர் வீரர்களோட சொத்துக்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும். அவர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேலூருக்கு அருகே வந்து குடியேறியிருப்பாங்க. ஏன்னா வேலூர் கோட்டையில் தான் வந்து திப்பு சுல்தானோட குடும்பங்கள்லாம் இருக்குது. அதனால் இவங்களும் வந்து வேலூருக்கு அருகாமையிலேயே வந்து குடிபுகுந்திருப்பாங்க. வேலூர் கோட்டையில் இருந்த சிப்பாய்களில் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா 1800 நடைபெற்ற திருநெல்வேலி பாளையக்காரர் கிளர்ச்சியில் பங்கு பெற்றவர்களாக இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் 1803 சென்னை மாகாண கவர்னராக யார் இருந்திருப்பார் அப்படின்னா வில்லியம் பென்னிங் அவர்கள் தான் இருந்திருப்பாங்க 1803. அவரது காலத்தில் சில கட்டுப்பாடுகள் வந்து இராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். 1805-6 பார்த்தீங்க அப்படின்னா சென்னையோட படைத்தளபதியாக சர் ஜான் கெரடாக் இவர் வந்து சிப்பாய்களுக்கு வந்து புதிய உடைகள் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை கட்டாயமாக்கியிருப்பார். அவங்க கொடுத்த அந்த தலைப்பாகை, அவங்க சொன்ன அந்த சீருடை, இதெல்லாம் வந்து சிப்பாய்களோட அந்த மத ரீதியாக வந்து அவங்களுக்கு வந்து சங்கடத்தை கொடுத்துருக்கும். அவங்களோட மதத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்காது. அதனால் வந்து அவங்களுக்கு கோபம் வந்திருக்கும். அவங்கள அவமானப்படுத்துறதாக அந்த ட்ரெஸ் ஆகட்டும், அந்த தலைப்பாகை ஆகட்டும், அந்த சிப்பாய்களை அவமானப்படுத்துறதாக அவங்க நினைப்பாங்க. இதுதான் வந்து கலகத்துக்கான காரணமாக பார்க்கப்படுது.
ஸோ சிப்பாய்கள் மீது கடுமையான கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்படுறாங்க. கலகத்திற்கான காரணங்களில் புதிய சீருடையாகட்டும், ஆயுதம் மற்றும் நடைமுறைகளை அறிமுகப்படுத்துறதாகட்டும், அவங்களோட தாடி மீசை இதையெல்லாம் வந்து மலித்து நேர்த்தியாக வைக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி மீசையெல்லாம் கொஞ்சம் பெருசாக சிங்கம் மீசை மாதிரி, பாரதியார் மீசை மாதிரி, ஸோ அந்தந்த ஸ்டைலில் இருக்கும். அவங்கவுங்க இதுக்கு ஏற்ற மாதிரி, சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி மீசை வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மீசையெல்லாம் மலித்து ஒரே மாதிரி நேர்த்தியாக வைக்கணும், இந்த ஐரோப்பிய படை வீரர்கள்லாம் அந்த ஹிட்லர் மீசை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாட்டிருக்கு. ஸோ அதனாலே அவங்களுக்கு கோபம் வந்திருக்கும். அது இல்லாமல் நெத்தியில் இந்த நம்ம சொல்கிறது விபூதி வைக்கிறது, அவங்கவுங்க சமயத்துக்கு ஏற்ற மாதிரி காதில் வந்து வளையம் போடுறது, இந்த சமய அடையாளங்கள்லாம் வந்து தடை செய்யப்பட்டது. ஆங்கிலேய சிப்பாய்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து சிப்பாய்களை அவமதித்து இனவெறி மற்றும் பாகுபாடு காட்டினாங்க. சிப்பாய்களோட மத உணர்வுகளை புறக்கணிக்கும் விதத்தில் ஆடைகள் எல்லாமே வந்து கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. ஜூன் 1806 பார்த்தீங்க அப்படின்னா அக்னியூ தலைப்பாக அறிமுகம் செய்யப்பட்டது. அதில் வந்து சிலுவையோட சின்னம் இருந்தது. இதனால் இந்து மற்றும் முஸ்லீம் சிப்பாய்கள் வந்து அதை ஒருமனதாக எதிர்க்க ஆரம்பித்தாங்க, அதை போட்டுக்க மாட்டோம் அப்படின்னு. ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து சிப்பாய்களை கடுமையாக தண்டிக்க ஆரம்பித்தாங்க. இதுதான் கலகத்துக்கு உடனடி காரணமாகவும் இருந்தது. கழகத்தோட போக்கு எப்படி இருந்தது? வேலூர் கழகத்தோட போக்கு அப்படின்னா, இந்திய வீரர்கள் வந்து ஆங்கில அதிகாரிகளை தாக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடிட்டு இருந்தாங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. திப்பு சுல்தானோட மகன் வந்து பதே ஹைதர் கழகத்தில் வந்து பங்கு பெற்றார். ஏன்னா அவர் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருந்தார் அந்த குடும்பமே. அதனால் வந்து இவங்க வந்து அந்த திப்பு சுல்தானோட மகன் யார்? பதே ஹைதர். திப்பு சுல்தானோட அப்பா ஹைதர் அலி, மகன் வந்து பதே ஹைதர். இவர் வந்து கழகத்தில் பங்கு எடுத்திருப்பார். ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து ஒரு கூட்டமைப்பை அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பார். 1806 ஜூலை மாதம் 10 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படைப்பிரிவுகள் இருக்கும். அதில் 1வது மற்றும் 23வது படைப்பிரிவை சேர்ந்த சிப்பாய்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா கழகத்தை தொடங்கியிருப்பாங்க. கழகத்தின் போது பார்த்தீங்க அப்படின்னா யார் ஃபஸ்ட் ஆளாக ஆங்கிலேயர்கள் பலியாயிருப்பாங்க அப்படின்னா கர்னல் வான்கோட். கர்னல் வான்கோட் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆளாக இந்த கழகத்தில் பலியாயிருப்பார். வேலூர் கோட்டையோட கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கும். உள்ளே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உள்ளே வந்து பார்க்க முடியாத அளவுக்கு கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கும். பதே ஹைதரை வந்து புதிய ஆட்சியாளராக அந்த வேலூர் கோட்டையில் அறிவிக்கப்பட்டிருப்பார். ஆங்கில கொடி வந்து இறக்கப்பட்டிருக்கும். திப்புவோட புலிக்கொடி வந்து ஏற்றப்பட்டிருக்கும். வேலூர் கழகம் வந்து எப்படி அடக்கப்பட்டுச்சு அடுத்ததாக பார்க்க போகிறோம். கழகத்துக்கான தகவலை மேஜர் கூட்ஸ் வந்து கர்னல் கில்லஸ்பிக்கு தெரிவிச்சிருப்பார். ஸோ இது நம்ம வந்து இந்த கர்னல் கில்லஸ்பிக்கு எத்தனை மணிக்கு தகவல் போய் சேர்ந்தது, இங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர் தாண்டி அந்த தகவல் போனது, எத்தனை மணிக்கு மீண்டுமா வந்து வேலூர் கோட்டைக்கு கில்லஸ்பி வந்தார், அவர் வந்தோன்னே வந்து கதவை உடச்சிட்டாரா இல்லை வெயிட் பண்ணாரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு 8th ஸ்டாண்டர்டில் கொடுக்கல. 10th 11th ஸ்டாண்டர்ட்லேயும் ரொம்ப விவரமாக கொடுத்துருப்பாங்க. கோட்டைக்கு வெளியே யார் இருந்தாங்க, யார் வந்து முதல்ல தகவலை தெரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த தகவல் எப்படி கில்லஸ்பிக்கு போச்சு, இந்த வேலூர் கோட்டைக்குள்ளே இந்த ஒரு டீம் ஃபார்ம் ஆனது எப்படி உள்ளே இருந்தவங்களாம் இறந்தாங்க. அதாவது அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் ஜூலை மாதம் பார்க்கும்போது ரொம்ப வெயிலாக இருக்கும். அதனால் ஐரோப்பியர்கள் வந்து உள்ளே இருக்கிற கூடாரத்தோட ஜன்னல் கதவு எல்லாத்தையும் நீக்கி வச்சுட்டு தூங்குனதுனால எல்லாம் சுட்டு தள்ளியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கிற விவரமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 10th and 11th ரொம்ப டீப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு எல்லாமே டீப்பாக தெரிஞ்சிருந்தால் தான் நமக்கு எக்ஸாமில் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். கழகத்துக்கான தகவலை பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் கூட்ஸ் அவர்கள் தான் வந்து கர்னல் கில்லஸ்பிக்கு தெரிவிச்சிருப்பார். இவர் ஒரு இடத்துல கில்லஸ்பின்னு இருக்கார், இன்னொரு இடத்துல ஜில்லஸ்பின்னு இருக்கார். நமக்கு கொஸ்டினில் எப்படி கேட்பாங்கன்னு தெரியல.
வேகமாக வந்து வேலூர் கோட்டை வந்தடைஞ்சு கழகத்தை வந்து தணிச்சிருப்பார். ரொம்ப வேகமாக தான் தணிச்சிருப்பார். ரொம்ப சுட்டு தள்ளியிருப்பார். ஒரு 800 பேர் வந்து அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க 800 பேர் இறந்துருப்பாங்க அப்படின்னு. பத்தாக்குறைக்கு வந்து எல்லாம் காம்பவுண்ட் சுவரை தாண்டி குதிச்சு போயிருப்பாங்க பல பேர் வந்து இந்த கில்லஸ்பி காலில் விழுந்து ஐயா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு 10th and 11th டீப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே 350 சிப்பாய்கள் இறந்ததாக தான் சொல்கிறாங்க கணக்குக்கு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து 800 பேர் இறந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அங்கே இருந்தவங்க பார்த்துருப்பாங்க 800 பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தவங்க தகவல் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப குயிக்காக கழகத்தை அடக்கியிருப்பார் வந்து கில்லஸ்பி. சுட்டு தள்ளியிருப்பார் பீரங்கியெல்லாம் வச்சு. பீரங்கிக்காக வெயிட் பண்ணியிருப்பார். அது வந்ததுக்கப்புறம் இடித்து தள்ளி உள்ளே போயிருப்பாங்க. ஸோ உள்ளே போன ஃபஸ்ட்டு ஆள் யார் அப்படிங்கிறது முதல் கொண்டு நமக்கு 10th and 11th பார்க்கலாம். கர்னல் கில்லஸ்பி வந்து வேகமாக வேலூர் கோட்டையை வந்தடைஞ்சு கழகத்தை வந்து தணிச்சிருப்பார். ஆங்கிலேய படைகள் பார்த்தீங்க அப்படின்னா கழகத்தினரை தாக்கி முழுமையாக அடக்கியிருப்பாங்க. கழகத்தில் 113 ஐரோப்பியர்களும் மற்றும் சுமார் 350 இந்திய சிப்பாய்களும் உயிரிழந்திருக்கிறதா நமக்கு தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தான் வேலூரில் அமைதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. குறுகிய காலத்தில் கழகம் அடக்கப்பட்டது அப்படின்னாலும் தமிழக வரலாற்றில் முக்கியமான நிகழ்வாக இந்த வேலூர் கழகம் பார்க்கப்படுது. ஸோ இதுக்கு வந்து பரிசெல்லாம் கொடுத்துருப்பாங்க கில்லஸ்பிக்கு. வேலூர் கழகத்தில் விளைவுகள் தோல்விக்கான காரணங்கள். வேலூர் கழகத்தோட விளைவுகள் தோல்விக்கான காரணங்கள். புதிய சீருடை மற்றும் ஒழுங்குமுறைகள் எல்லாம் விளக்கப்பட்டிருக்கும். வேலூர் கழகத்தின் பின்னாடி புதிய சீருடை மற்றும் ஒழுங்குமுறைகளெல்லாம் விளக்கப்பட்டிருக்கும். இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கருதப்படுது. திப்பு சுல்தானோட குடும்பத்தினர் பார்த்தீங்க அப்படின்னா வேலூர்லேருந்து கல்கத்தாவுக்கு மாற்றப்பட்டிருப்பாங்க. வில்லியம் காவெண்டிஷ் பெண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இதை கழகத்தை வந்து கவனிக்காமல் விட்டதுனால பணி நீக்கம் பண்ணப்பட்டிருப்பார். இந்திய வீரர்களுக்கு சரியான தலைமையே இல்லாமல் இருந்ததுனால கழகம் வந்து நல்ல திட்டமிடலின்றி நடத்தப்பட்டிருக்கும். ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரித்தாளும் கொள்கை, அந்த கொள்கை மூலிமா இந்தியர்களோட ஒற்றுமையை பாதிச்சிருப்பாங்க. 1806 நடந்த வேலூர் கழகத்தை 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி அப்படின்னு சொல்லி சொன்ன வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னா வி.டி. சவார்கர் அவர்கள் தான். அடுத்ததாக பெரும்புரட்சி. இதுக்கு அடுத்தது அதே அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய புரட்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1857க்கான புரட்சி தான். இதுக்கான முக்கிய காரணங்கள் பார்க்கும்போது இதுவும் அதே மாதிரி தான் மத ரீதியாக வந்து சீண்டல் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக தான் வந்து இங்கேயும் வந்து கலகம் வெடிச்சிருக்கும். இப்போது நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் முக்கிய காரணம் அது ஒன்று. பொருளாதார காரணம், அரசியல் காரணம், மத மற்றும் சமூக காரணம், இராணுவ காரணம், இந்த மாதிரி காரணங்கள்லாம் வந்து பெருங்கிளர்ச்சிக்கு சொல்லப்படுது. பொருளாதார காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர் பொருளாதார சுரண்டல் கொள்கை மூலயமா இந்த பெரும்புரட்சிக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அதிக வரி விதிக்கிறது, கடுமையான வரி வசூலிக்கிற முறைகள் விவசாயிகளை வந்து துன்புறுத்தப்பட்டுச்சு. இதனால் போதாக்குறைக்கு தொழிலாளர்கள், கைத்தறி தொழில் ஊழியர்கள் எல்லாரோட வாழ்க்கையும் இந்த பொருளாதார சுரண்டல் கொள்கை மூலயமா மோசமடைஞ்சது. அரசியல் காரணங்கள் பார்க்கும்போது வாரிசு இழப்பு கொள்கை வந்திருக்கும். இதன் மூலயமா பல ராஜ்யங்கள் வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிருப்பாங்க. ஸோ டல்ஹவுசி தான் வாரிசு இழப்பு கொள்கையை நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 11th ஸ்டாண்டர்டில் லெசனில் இருக்கும். வாரிசு இழப்பு கொள்கை மூலயமா டல்ஹவுசி தான் வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்து வாரிசு இல்லாத மன்னர்களோட ஆட்சியை வந்து டைரெக்டாக கைப்பற்றிருப்பாங்க. தத்து பிள்ளைக்கு கித்து பிள்ளைக்கெல்லாம் கொடுக்க முடியாது, உனக்கு ஆண் வாரிசு இல்லைன்னா ஓகே அது வந்து எங்களுக்கு டைரெக்டாக எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அந்த ராஜ்யம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அரசியல் காரணங்கள். இதனால தான் ஜான்சி எல்லாம் கோவப்பட்டு கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. துணைப்படை திட்டம் மற்றும் துணைப்படை திட்டத்தை வெல்லஸ்லி கொண்டு வந்திருப்பார். இராணுவ பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அதையே வந்து திருப்பி காட்டி உங்களால் மக்களை பாதுகாக்க முடியாதனால தான் நாங்கள் இராணுவத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி துணைப்படை திட்டத்தின் மூலயமால ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. துணைப்படை திட்டம் மற்றும் ஆங்கிலேய அரசின் கட்டுப்பாடுகள் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கும். அயோத்தி போன்ற பகுதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
அயோத்தி போன்ற பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா முறையற்ற விதத்தில் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இணைக்கப்பட்டிருக்கும். மதம் மற்றும் சமூக காரணங்கள் பார்க்கும்போது கிறிஸ்தவ மத பரப்பும் குழுவினர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் பயத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். மௌலவிகள் மற்றும் சமய தலைவர்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருப்பாங்க. சதி ஒழிப்பு, பெண் சிசு கொலை தடுப்பு, விதவை மறுமணம், பெண் கல்வி ஆகிய சமூக சீர்திருத்தங்கள்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கலாச்சார தலையீடாக கருதப்பட்டது. வெள்ளையர்கள் ஆங்கிலேயர்கள் வந்து இதில் தலையிட்டது கலாச்சார தலையீடாக பார்க்கப்பட்டது. இராணுவ காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய வீரர்கள் ஆங்கில வீரர்களாக அவமரியாதை நடத்தப்பட்டிருப்பாங்க. அவமரியாதையாக நடத்தியிருப்பாங்க இந்திய வீரர்களை ஆங்கில வீரர்கள். இந்திய வீரர்களுக்கு வந்து குறைவான ஊதியம் தான் வழங்கப்பட்டிருக்கும். பதவி உயர்வு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்திய வீரர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கும். அதுவே ஆங்கில வீரர்கள் மட்டும் உயர் பதவிகளில் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. ஆங்கில வீரர்களால் இந்திய வீரர்கள் வந்து அவமானப்படுத்தப்பட்டதோட உயர் பதவிகளையும் அவங்களுக்கு தான் இடம் கிடச்சிருக்கும், இந்திய வீரர்களுக்கு கிடச்சிருக்காது. ப்ளஸ் குறைவான ஊதியமும் வழங்கப்பட்டிருக்கும். உடனடி காரணம் பெருங்கிளர்ச்சிக்கு அப்படிங்கும்போது அதே மாதிரி தான் மத உணர்வை தூண்டுனதுனால தான் அங்கே வந்து ட்ரெஸ்ஸும் தொப்பியும் கொடுத்து டென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துப்பாக்கி, என்ஃபீல்டு துப்பாக்கின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த துப்பாக்கியை அறிமுகம் பண்ணி அதில் இருக்கிற அந்த தோட்டா, அந்த தோட்டாவுக்கு மேலே ஒரு உரை இருக்கும். அந்த உரையை வாயில் தான் வந்து கடித்து இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த உரையை பார்த்தீங்க அப்படின்னா பசு மற்றும் பன்றி கொழுப்புனால் பண்ணியிருக்கும். ஸோ அதை வந்து கம்பல் பண்ணி அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும், இந்த துப்பாக்கி யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லங்காட்டியும் அதுக்கும் டென்ஷன் ஆகிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து முதல்ல காரணமாக, முக்கிய உடனடி காரணமாக பார்க்கப்படுது பெருங்கிளர்ச்சிக்கு. 1857 உடனடி காரணமாக என்ஃபீல்டு துப்பாக்கி அப்படிங்கக்கூடிய புதிய துப்பாக்கி அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. மத உணர்வுக்கு எதிராக துப்பாக்கிக்கான தோட்டாக்களில் பார்த்தீங்க அப்படின்னா பசு மற்றும் பன்றி கொழுப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்து சிப்பாய்கள் நமக்கு பசுவை வந்து புனிதமாக பார்க்கக்கூடியவங்க. முஸ்லீம் சிப்பாய்கள் வந்து பன்றியை வெறுப்பதாக அந்த அவங்களோட கருத்துக்களில் இருக்குது. ஸோ இதனால் அந்த துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்தாங்க. அடுத்ததாக கழகத்தோட தோற்றம். ஸோ இவர் தான் மங்கள் பாண்டே. இவர் தான் வந்து இந்த கோவில் படத்தில் வடிவேல் சொல்கிற மாதிரி ட்ரம்ஸு பெருசாக அது என்ன சொல்லுவாங்களே, அந்த தப்பட்டை மாதிரி, அது பெருசாக இது பெருசான்னு பேசிகிட்டே இருக்காதிங்க, அடித்து காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுகிறத விட்டுட்டு வீச்சில் இறங்கியிருப்பார், சுற்றுப்பார், போட்டு தாக்கி வைப்பார். இவர் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பார். 1857 மார்ச் 29 பாரக்பூரில் வங்காள படைப்பிரிவை சேர்ந்த மங்கள் பாண்டே, ரொம்ப முக்கியம், வங்காள படைப்பிரிவை சேர்ந்தவர் தான் மங்கள் பாண்டே. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாவை பயன்படுத்த மறுத்து அதிகாரியை சுட்டு தள்ளியிருப்பார். இதனால் மங்கள் பாண்டே வந்து கைது செய்யப்பட்டு தூக்கு தண்டனை கிடச்சிருக்கு இவருக்கு. இந்த செய்தி பரவியதால் பல சிப்பாய்கள் வந்து புரட்சிகளில் ஈடுபட்டிருப்பாங்க. புரட்சியோட போக்குன்னு பார்க்கும்போது மே 10 நமக்கு ஜூலை 10 அங்கே நடந்தது. வேலூர் கழகம் ஜூலை 10 நடந்தது 1806. இங்கே பார்த்தீங்கன்னா டேட் ஒன்று தான், மந்த்து மட்டும் வேறு, மே மந்த்து. ஸோ அது வேலூரில் தொடங்குச்சு, இது மீரட்டில் புரட்சி தொடங்குச்சு. சிப்பாய்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிறைச்சாலைகளை உடைச்சிட்டு தங்களோட சக படை வீரர்களை வந்து விடுதலை செஞ்சுருப்பாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா 11வது மற்றும் 20வது உள்ளூர் காலாட்படைகளோடு சேர்ந்துருப்பாங்க. அங்கே 1வது மற்றும் 23வது படைப்பிரிவை சேர்ந்தவங்க கழகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே 11வது மற்றும் 20வது உள்ளூர் காலாட்படைகளோட சேர்ந்துருப்பாங்க. சிப்பாய்கள் வந்து ஆங்கில அதிகாரிகளை கொன்னுட்டு டெல்லிக்கு புறப்பட்டு போயிருப்பாங்க. டெல்லிக்கு மே 11 மீரட் சிப்பாய்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2ஆம் பகதூர் ஷாவை பேரரசராக அறிவிச்சிருப்பாங்க. இங்கே வந்து புலிக்கொடி ஏற்றி திப்பு சுல்தானை அரசரை அறிவித்த மாதிரி அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மே 11 மீரட் சிப்பாய்கள் டெல்லியில் 2ஆம் பகதூர் ஷாவை பேரரசராக அறிவிச்சிருப்பாங்க. புரட்சி பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ, கான்பூர், ஜான்சி, பிரெய்லி, பீகார், பைசாபாத் உள்ளிட்ட வட இந்தியா முழுவதுமாக பரவி இருக்கும் இந்த கிளர்ச்சியானது.
புரட்சியாளர்கள் வந்து நிலக்கிழார்களுக்கு கொடுத்த இந்த டைம் பீரியடில் புரட்சியாளர்கள் நிலக்கிழார்களுக்கு கொடுத்த பத்திரங்களை எரிச்சிருப்பாங்க. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரங்களை எல்லாம் வந்து எரிச்சிருப்பாங்க. ஆங்கில அரசு வந்து பட்டங்கள் ஓய்வூதியங்களை நீக்கியதால் மக்கள் ஆத்திரமடைஞ்சு புரட்சிகளை கலந்து கொண்டிருப்பாங்க. ஸோ புரட்சி எப்படி அடக்கப்பட்டது அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் கானிங் கழகத்தை அடக்கிறதுக்காக உடனடியாக நடவடிக்கை எடுத்திருப்பார். அங்கே கில்லஸ்பி நடவடிக்கை எடுத்த மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரல் கானிங் வந்து கழகத்தை அடக்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்திருப்பார். சென்னை, பம்பாய், இலங்கை, பர்மாவிலேருந்து படைகளெல்லாம் அழைச்சிட்டு வந்திருப்பார் இவங்களெல்லாம் போட்டு தாக்கிறதுக்கு. அவரது சொந்த முயற்சியாலையும் சீனாவிலேருந்து ஆங்கில படைகளை கல்கத்தாவுக்கு வரவழைச்சிருப்பார். ஸோ கழகம் எப்படி அடக்கப்படுது அப்படிங்கிறத இந்த பேராகிராஃபில் தெரிஞ்சுக்கலாம். அவரது கானிங்கள சொந்த முயற்சியால் தான் சீனாவிலேருந்து ஆங்கில படைகளை கல்கத்தாவுக்கு வரவழைச்சிருப்பார். விசுவாசமான சீக்கிய படைகளை மட்டும், அவருக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய சீக்கிய படைகளை மட்டும் டெல்லிக்கு அனுப்பியிருப்பார். 1857 செப்டம்பர் 20 பார்த்தீங்க அப்படின்னா படைத்தளபதி நிக்கல்சன் வந்து டெல்லியை வந்து கைப்பற்றியிருப்பார். இங்கே சிப்பாய்கள் இங்கேருந்து புறப்பட்டு போய் டெல்லியை கைப்பற்றி 2ஆம் பகதூர் ஷாவை அரசர்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, இவங்க பின்னாடியே போய் டெல்லியை வந்து கைப்பற்றியிருப்பார். யார் டெல்லி கைப்பற்றுறாங்க அப்படின்னா நிக்கல்சன், படைத்தளபதி நிக்கல்சன் தான். 1857 செப்டம்பர் 20 நடந்திருக்கும். இது மே 11. அதுக்கப்புறமா எப்போ வந்து இது கைப்பற்றப்படுது, மே 11 2ஆம் பகதூர் ஷாவை டெல்லியோட பேரரசர் அறிவிச்சிருப்பாங்க சிப்பாய்கள் போய். செப்டம்பர் 20 பார்த்தீங்க அப்படின்னா படைத்தளபதி நிக்கல்சன் டெல்லியை வந்து கைப்பற்றிருப்பார். அதனால் 2ஆம் பகதூர் ஷா வந்து ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டிருப்பார். அங்கே பார்த்தீங்க திப்பு சுல்தான் கல்கத்தாவுக்கு நாடு கடத்தப்பட்டிருப்பாங்க. அங்கே வந்து கல்கத்தாவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பாங்க. 2ஆம் பகதூர் ஷா வந்து இங்கே வந்து ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டிருப்பார். ப்ளஸ் 1862 இவர் இறந்திருப்பார். 57 பெருங்கிளர்ச்சிக்கு அப்புறமா 62 இவர் இறந்திருப்பார். 2ஆம் பகதூர் ஷா ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டு இறந்திருப்பார். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சர் காலின் கேம்பல் கான்பூரை வந்து கைப்பற்றியிருப்பார். கான்பூரில் புரட்சியை வழிநடத்த சென்ற நானா சாஹிப் வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பார். ஸோ கான்பூர் யாருக்கு சொந்தமானது? நானா சாஹிப்க்கு சொந்தமானது. கான் சாஹிப்னு வச்சுக்கலாம் நமக்கு ஒரு க்ளூவுக்காக. கான்பூரை வழி நடத்தினவர் யார்? நானா சாஹிப். ஸோ தோற்கடிக்கப்பட்ட நானா சாஹிப் வந்து நேபாளத்துக்கு தப்பிச்சு போயிருப்பார். தாந்தியா தோபே பார்த்தீங்க அப்படின்னா மத்திய இந்தியாவுக்கு தப்பி தூங்கும்போது கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருப்பார். கான்பூரில் புரட்சியை வழிநடத்தினது யார்? நானா சாஹிப். அங்கே தோற்கடிக்கப்பட்டிருப்பார். தோற்கடிக்கப்பட்ட நானா சாஹிப் எங்கே போயிருப்பார்? நேபாளத்துக்கு தப்பிச்சு போயிருப்பார். அதன் பின்னாடி தாந்தியா தோபே பார்த்தீங்க அப்படின்னா மத்திய இந்தியாவுக்கு தப்பிச்சுட்டு போய் தூங்கும்போது கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருப்பார். இந்த புரட்சியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ராணி லட்சுமிபாய் அவர்களும் போர்க்களத்திலேயே கொல்லப்பட்டிருப்பாங்க. கன்வர் சிங் மற்றும் கான் பகதூர் கான் இவங்க எல்லாருமே இந்த போரில் இறந்திருப்பாங்க. அயோத்தியோட பேகம் ஹஸ்ரத் மஹால் நேபாளத்தில் மறைந்து வாழக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. 1859 பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆண்டோட இறுதியில் பிரிட்டிஷ் ஆட்சி அப்படிங்கிறது மீண்டும் இந்தியா ஃபுல்லாக நிறுவப்பட்டிருக்கும். 1857 கழகத்திற்கு சரியான ஒருங்கிணைப்பு, ஒழுக்கம், கட்டுப்பாடு இல்லாதனால தான் இந்த தோல்விக்கான காரணங்களாக இருக்கும். கழகத்தில் பொதுவான திட்டம், மையப்படுத்தப்பட்ட தலைமை அப்படிங்கிற ஒன்று இல்லாதனால தான் இந்த கழகமானது தோல்வியில் முடிஞ்சிருக்கும். அங்கங்கே அவங்கவுங்க செயல்படுறதுனால வந்து ஒருமைப்பட்டு ஒன்றும் செயல்படுத்த முடிஞ்சிருக்காது. அதனால் அவங்களால ஈஸியாக அடக்க முடிஞ்சது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா
நவீன ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்ப வசதிகள் வந்து புரட்சியாளர்களிடத்தில் இருந்திருக்காது. கழகத்தில் ஈடுபட்டவர்கள் வந்து திறமையான படைத்தளபதிகளாக இல்லாமல் இருந்தனர். ஸோ தைரியமானவங்க தான், ஆனால் திறமையான படையை நடத்திட்டு கொண்டு போகக்கூடிய படை தளபதிகளாக இல்லாமல் இருந்தாங்க. ராணி லட்சுமிபாய், ஞானா சாஹிப், தாந்தியா தோபே இவங்கெல்லாம் வந்து தைரியமானவங்க தான், ஆனால் சிறந்த படை தளபதிகள் கிடையாது. வங்காளம், பம்பாய், சென்னை, ராஜபுதனம் ஆகிய பகுதிகளில் வந்து கழகத்தில் கலந்து கொள்ளவில்லை. வங்காளம், பம்பாய், சென்னை, மேற்கு பஞ்சாப், ராஜபுதனம் ஆகிய பகுதிகளெலாம் வந்து கழகத்தில் கலந்துக்கல. நவீன கல்வி பெற்ற இந்தியர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கில ஆட்சி இந்திய சமுதாயத்தை நவீனப்படுத்தும் அப்படின்னு நம்பினாங்க. நவீன கல்வியாளர்கள் வந்து 1857க்கான கழகத்தை ஆதரிக்கலை. அவங்க ஆங்கிலேயர்கள் இருக்கிறத அவங்களுக்கு தான் ஒத்துழைச்சாங்க. இங்கே வந்து இந்த கழகத்தை ஆதரவு கொடுக்கல. ஆங்கிலேயர்கள் பார்த்திங்க அப்படின்னா சீக்கியர்கள், ஆப்கானியர்கள், கூர்கா படைகளை வந்து தங்களது பக்கமாக கொண்டு வந்தாங்க. கூர்கா படையினர் பார்த்திங்க அப்படின்னா புரட்சியை அடக்கிறதுக்கு ஆங்கிலேயர்களுக்கு உதவி செஞ்சாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து சிறந்த ஆயுதங்கள், சிறந்த தளபதிகள், சிறந்த ஒருங்கிணைப்பை கொண்டிருந்ததுனால தான் இந்த கழகமானது அடக்கப்பட்டிருக்கும். நமக்கு இது எதுவுமே இல்லாததுனால தான் நம்ம வந்து தோல்வியுற்றிருப்போம். கழகத்தோட விளைவுகள்னு பார்க்கும்போது 1857 கழகம் நடைபெற்ற இடங்கள் பார்த்திங்கன்னா டெல்லி, அங்கே கலந்துக்கிட்ட தலைவர்கள் பார்த்திங்கன்னா 2ஆம் பகதூர் ஷா. ஸோ இதை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரிகள் ஜான் நிக்கல்சன். லக்னோவில் பேகம் ஹஸ்ரத் மஹால், இதை அடக்குனவர் ஹென்றி லாரன்ஸு. கான்பூரில் நானா சாஹிப். ஏன் அப்படின்னா இந்த பகுதிக்கு யார் தலைமை அப்படிங்கிற மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அடக்குனவங்க யார், நானா சாஹிப் அடக்குனவங்க யார் அப்படின்னா சர் காலின் கேம்பல். ஜான்சி, குவாலியர் இது வந்து யாரோடையது, ராணி லட்சுமிபாய், தாந்தியா தோபே இவங்களோடையது. இது யாரால் அடக்கப்பட்டிருக்கும், ஜெனரல் அக்ரோஸால் அடக்கப்பட்டிருக்கும். பிரெய்லி யாரோடையது, கான் பகதூர் கானது. இது வந்து சர் காலின் கேம்பலால் அடக்கப்பட்டிருக்கும். கான்பூரும் பெய்லியும் சர் காலின், கான்பூர் ஆகட்டும் பிரெய்லி ஆகட்டும் சர் காலின் கேம்பலால் அடக்கப்பட்டது. கான்பூருக்கு கான் சாஹிப், பிரெய்லிக்கு கான் பகதூர் கான். பீகார் வந்து கன்வர் சிங்கோடது. யார் அடக்கியிருப்பாங்க அப்படின்னா வில்லியம் டைலர் வந்து அடக்கியிருப்பாங்க. அடுத்ததாக கழகத்தோட விளைவுகள். 1857 கழகம் அப்படிங்கிறது இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முறையை ஏற்படுத்தின கழகம். கழகத்துக்கு பின்னாடி நிர்வாக முறை மற்றும் அரசு கொள்கைகளில் ஏகப்பட்ட மாற்றங்கள் உண்டானது. 1858 விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கையின் மூலமா இந்திய நிர்வாகம் கிழக்கிந்திய கம்பெனி இடத்துலேருந்து ஆங்கில அரசுக்கு நேரடியாக மாற்றப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா கவர்னர் ஜெனரலை என்னென்னு சொல்லுவோம், வைஸ்ராய்னு சொல்லுவோம். அரச பிரதிநிதி இல்லைன்னா வைஸ்ராய்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் கவர்னர் ஜெனரல்னு ஒரு இது இருந்துச்சு. 1858க்கு முன்னாடி வரைக்கும் தான் இருந்துச்சு. 58 விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கைக்கு அப்புறமா அதுக்கு பேர், அந்த போஸ்டிங் பேர் கவர்னர் ஜெனரல் கிடையாது, வைஸ்ராய், அரச பிரதிநிதின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நியமனங்களை செய்யக்கூடிய இயக்குனர் குழு, கட்டுப்பாட்டு வாரியம் இது எல்லாமே நீக்கப்பட்டுருச்சு. இந்திய விவகாரங்களை மேற்பார்வையிடுறதுக்காக 15 உறுப்பினர்களை கொண்ட கவுன்சில் ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்திய இராணுவம் முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. அதில் யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முற்றிலுமாக அதில் வந்து மாற்றி அமைக்கப்பட்டது 58க்கு அப்புறமா. பிரித்தல் மற்றும் எதிர்த்தாக்குதல் என்ற கொள்கை தான் ஆங்கிலேய இராணுவ கொள்கையோட ஆதிக்கமாக இருந்துச்சு. இந்த பிரிக்கிறது, எதிர்த்தாக்குதல் செய்கிறது, இதுதான் ஆங்கிலேய இராணுவ கொள்கைக்கு ஆதிக்கம் செலுத்தின ஒரு விஷயம். 1857 கழகம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற உணர்வை உருவாக்குச்சு. எல்லா பகுதியிலும் சண்டை போட்டாங்க, ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் விட்டுட்டு. நம்ம பார்த்துருப்போம் வங்காளம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதையெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா வங்காளம், பம்பாய், சென்னை, மேற்கு பஞ்சாப், ராஜபுதினம் இந்த பகுதிகளெலாம் தான் வந்து இதில் கலந்துக்காத பகுதிகள். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இராணுவத்தில் அதிகமான ஆங்கிலேயர்கள் தான் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. பிரித்தல் மற்றும் எதிர்த்தாக்குதல் அப்படிங்கிற கொள்கை மூலிமா தான் ஆங்கிலேயர்கள் வந்து இராணுவ கொள்கைகளை ஆதிக்கம் பண்ணியிருப்பாங்க.
1857 பெரும் புரட்சி பார்த்தீங்க அப்படின்னா நவீன தேசிய இயக்கத்துக்கு தோன்றுவதற்கான அடிப்படை காரணமாக இருந்திருக்கும். வி.டி. சவார்கர் பார்த்தீங்க அப்படின்னா 1857 கழகத்தை ஒரு திட்டமிட்ட முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர், அதனால் அவர் அப்படி சொல்கிறாரு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜான்சி ராணி இருக்காங்களே அவங்கள பற்றி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஒரு இந்த பாக்ஸ்குள்ளே கொடுத்துருப்பாங்க. மத்திய இந்தியாவில் 1857 கழகத்தை யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜான்சி ராணி லட்சுமிபாய் வந்து வழி நடத்தியிருப்பாங்க. ஜான்சி ராணி லட்சுமிபாய் எங்கே வழி நடத்தினாங்க அப்படிங்கிறது முக்கியம். மத்திய இந்தியாவில் இந்த கழகத்தை வழி நடத்தினவங்க ஜான்சி ராணி லட்சுமிபாய் தான். ராணி லட்சுமிபாய் வந்து இந்தியாவோட மாபெரும் தேசபக்தர்களில் ஒருவர். சர் அக்ரோஸ் வந்து ஜான்சியை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பார். வாரிசு இல்லை அப்படிங்கிறதுனால சர் அக்ரோஸ் வந்து ஜான்சியை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து இவங்க போர்லேயே கலந்துருப்பாங்க ஜான்சி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சர் அக்ரோஸ் தான் வந்து ஜான்சியை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பார். ஜான்சியிலேருந்து தப்பிய ராணி லட்சுமிபாய் பார்த்தீங்க அப்படின்னா குவாலியரில் தாந்தியா தோபேவோட இணைஞ்சிருப்பாங்க. 1858 ஜூனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில படைகள் வந்து குவாலியரை கைப்பற்றியிருக்கும். குவாலியர் போரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ராணி லட்சுமிபாய் வந்து வீரமரணம் அடைஞ்சிருப்பாங்க. தாந்தியா தோபே வந்து கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டிருப்பார். ஆங்கில வரலாற்று ஆசிரியர்களோட கூற்றுப்படி 1857 கழக தலைவர்களில் மிகவும் துணிச்சலானவர் அப்படிங்கிறவங்க ராணி லட்சுமிபாய் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஸோ இந்த பாடத்தோட நிறைவுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.